அனைவருக்கும் வணக்கம். மிக அரிதாகவே இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன். அதிகபட்சமாக காமராஜர் அரங்கத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னால் பேசியிருக்கேன். மற்றபடி இலக்கிய கூட்டங்கள், புத்தக வெளியீட்டு விழாக்கள், கவிதை வாசிப்பு இதெல்லாம் ஒரு 100 பேர் அதிகபட்சம் இருப்பாங்க. அதனால் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னால் பேசுகிறது இது முதல் அனுபவம் எனக்கு. அது மதிய நேரம், எல்லாம் ஒரு சியஸ்டா டைம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம். இந்த வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த டாக்டர் ரமேஷ் மற்றும் சீனிவாசன், கோபால் மற்ற நண்பர்கள், அவங்களுக்கு என்னோட மனங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்களாகிய நீங்கள், என்ன பேச போகிறாரு இவர், நம்ம எதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துட்ருக்கோம் அப்படின்னு ஒன்றும் தெரியல. நான் ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் 2 ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் பாடம் நடத்த போயிருந்தபோது, சென்ற ஆண்டு ஒரு இன்ஸ்டிடியூட், இந்த வருஷம் ஒரு இன்ஸ்டிடியூட், ரொம்ப பணிவாக அந்த முதல்வர் என்கிட்ட ஒரு 2-3 வகுப்புக்கு பிறகு நீங்கள் சொல்கிறதெல்லாம் மாணவர்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் உங்களுக்கு புரியும்படி, அது ஃபில்ம் பற்றின பாடம், அதனால் ஒரு வேளை புரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா சினிமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கிடைச்சிருக்கிற தகவல்கள், நம்ம பார்த்துருக்கிற படங்கள் அப்படி, நான் பார்த்த படங்கள் வேறு. ஸோ அது சம்மந்தமாக அவங்களுக்கு நான் பேசுனது புரியாமல் இருக்கலாம். அதனால் ஒத்து வராதுன்னு நான் விலகிட்டேன். இல்லை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. புரிகிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப இவங்க பார்த்த படங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நல்ல படம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் உலக சினிமாவை பற்றி பேசினாதான் ஏதாவது ஃபில்ம் பற்றின நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். டாக்டர் ரமேஷ் எனக்கு 10 வருஷமாக பழக்கம்னா கிட்டத்தட்ட என்னோட மகன் மாதிரி. முன்னாலெல்லாம் நான் உட்காந்துருந்தா பக்கத்தில் உட்கார கூட மாட்டார். நான் தான் ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்லாம் சொல்லி அவரை சௌஜன்யமாக ஆக்கியே ஒரு 8 வருஷம் இருக்கும். ஆனாலும் இப்போ தான் சொன்னார், இந்த கல்லூரிக்கு உங்களை வரவழைக்கிறதுக்கு நான் 8 வருஷம் காத்திருந்தேன். சீனிவாசன் இல்லைன்னா இப்பவும் நடந்திருக்காது அப்படின்னாரு. ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியலைன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு புரியலைன்னா என்ன பண்ணுறது. அப்போது அவ்வளவு பெரிய கேப்பாக இந்த கலாச்சாரம், இந்த தமிழ்நாடு உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு பெரிய இடைவெளியாக உண்டாக்கிடுச்சு. நான் தமிழில் தான் சிந்திக்கிறேன், தமிழில் தான் எழுதுகிறேன். ஆனால் கேரளத்தில் நான் கால் வைக்காத, பேசாத கல்லூரியே கிடையாது. கேரளாவில் அத்தனை கல்லூரியிலையும் போய் பேசியிருக்கேன். அப்போது அவங்க மொழிபெயர்த்து படிக்கிறாங்க. எனக்கு மலையாளம் தெரியாது, மொழிபெயர்த்து படிக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு மதிய நேரத்தில் இந்த 8th லெவலில் இருக்கிறவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு +1 +2 மாணவர்களுக்கு மட்டும் என்னை பேச சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சரளமாக இங்கிலீஷ் பேச தெரியாது, மலையாளம் அறவே தெரியாது. ஸோ எப்படியோ அங்கே கொச்சின் நார்த் கேரளாவில் தமிழ் சுத்தமாக தெரியாது. அதனால் எப்படியோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி ஒரு 1 hour பேசினேன். ஒரு +1 மாணவி எழுந்து நான் எழுதின 0 டிகிரியை பற்றி அதில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். அப்போது அந்த இடம் எப்படி இருக்குது, படிப்பை எப்படி ஒரு எழுத்தாளனை எப்படி எதிர்கொள்கிறாங்க, எழுத்துங்கிறது அங்கே அவங்களோட வாழ்க்கையோட
கூட இருக்குது. அப்போது டாக்டர் ரமேஷ் வந்து 10 வருஷமாக காத்திருந்தது, இது சீனிவாசன் இல்லைன்னா இன்னும் ஒரு 7-8 வருஷம் கூட காத்திருக்கலாம், அல்லது நடக்காமலே போயிருக்கலாம் இந்த சந்திப்பு. அப்படி ஒன்றும் நான் பேசுகிறது புரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதனால் நான் வந்து ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது இதுக்கு முன்னால் உள்ள ஜென்ரேஷனில் தாத்தா பாட்டிக்கிட்ட கதை கேட்டாங்க, நாங்கள் தான் கதை கேட்டோம். நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த கதைகளையே வேறு மாதிரி இன்டர்நெட்டில் வேறு மாதிரி கேட்டிருக்கலாம், விளையாடி இருக்கலாம். நான் அந்த மாதிரியான கேம்ஸை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்போ நான் பேசிக்கலி ட்ராவலர், ரைட்டராக இருந்தாலும் கூட நான் வந்து நிறைய பயணம் செய்கிறேன். இன்றைக்கி ஒரு 4 செக்மெண்ட்டாக என்னோடய ஸ்பீச்சை வந்து பிரிச்சுக்கலாம்னா, முதல் செக்மெண்ட் வந்து ட்ராவல். ஏன் நம்ம பயணம் பண்ணணும்? இந்தியாவில் தான் பயணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அது எதுக்குன்னா, அந்த என் அத்தை பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, அதை போய் பார்க்கணும், அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போல்லாம் இது இவ்வளவு காலம் இன்டர்நெட்டு, ஐஃபோன் இதெல்லாம் வந்தாலும், இது வந்து மெட்ராஸ்லேயே மயிலாப்பூரில் பெரிய பெரிய போஸ்டர் அடித்து தாய் மாமன் அப்படின்லாம் போட்டு ஒரு பெரிய சடங்காக இதுக்கு ஊருக்கு போகிறது, கல்யாணத்துக்கு ஊருக்கு போகிறது, இப்படி ஊருக்கு போகிறதுங்கிறது இருக்க தவிர இதெல்லாம் நான் பயணம்னு ஒத்துக்க மாட்டேன். பயணம்லாம் நம்ம துக்ளக் பீரியடில் பயணம் பண்ணார்ல இப்னு பத்தூத்தா, அது பயணம்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் உங்களோட லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா, ஏகே செட்டியார்னு அந்த காலத்தில் மகாத்மா காந்தி வாழ்ந்த காலத்தில் ஏகே செட்டியார் கப்பல்லையே இந்த உலகம் பூரா சுற்றிருக்கார். அவர் போகாத நாடே கிடையாது. அவரோட இங்கிலாந்து பயண அனுபவங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அப்படியே இந்த த்ரில்லர் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கிலாந்தில் வந்து 1945 இங்கிலாந்து லண்டன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஹோட்டலுக்கு போனால் மேலே சமைப்பாங்களாம் மாடியில், அங்கேருந்து அந்த கயிறு கட்டி கீழே விடுவாங்களாம். ஆள் கிடையாது வேலை செய்கிறதுக்கு. நம்ம வந்து பீட்சா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அல்லது சாண்ட்விச் அப்படின்னு சொன்னோம்னா மேலே சுட்டு அந்த கயத்தை கட்டி கீழே அனுப்புவாங்க. அதை இங்கே சாப்பிட்டுட்டு கரப்பாம்பூச்சிலாம் ஓடுமா, சாப்பிட்டுட்டு காசையும் அந்த அதில் கூடையில் போட்டால் அது மேலே போயிடும். இப்படி இருந்தது. குளிர்காலத்தில் வெந்நீர் கிடைக்காது. இப்படி தான் லண்டன் 1945 இருந்திருக்கு. அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய அபூர்வமான தகவல் இல்லையா? இந்தியா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அங்கே உள்ள ரிட்டையர்டு பிரிட்டிஷ் பீப்புள் அங்கே வந்து சொன்னார். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்தியாவில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன ஒருத்தர், இந்தியாவில் லைஃப் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, இங்கே பாருங்கள் ஒரே கரப்பாம்பூச்சி, வெந்நீர் கூட கிடைக்கலன்னு 1945 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து அவ்வளவு சஃபர் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி ஏகே செட்டியார் கதைகளாக சொல்கிறார், பயண கதைகள். அதனால தான் பயணம் பண்ணணும். அல்லது நம்மளால் பயணம் பண்ண முடியலன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியர்கள் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக பயணம் செய்கிறவங்க. ஏன் பயணம் பண்ணணும்? என்னோட பயணம் தான் எனக்கு புத்தகங்களில் கூட கிடைக்காத ஒரு ஐ ஓப்பனிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து எனக்கு பயணம் தான் காமிச்சுது. உதாரணமாக 2001 தான் நான் முதல் இந்தியாவை விட்டு வெளியில் போகிறேன். பாரிஸ் நகரத்துக்கு போனேன். அங்கேருந்து தூலூஸ்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போனேன். தூலூஸ் பக்கத்தில் தான் லூர்து மேரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லூர்துங்கிற ஊர் இருக்குது தூலூஸ் பக்கத்தில். நாங்கள் அந்த லூர்துக்கு போயிட்டு தூலூஸ் திரும்பி வர்றோம். நானும் என்னோட நண்பர்களும் போயிட்டு வந்துட்டு, நான் என்னோட நண்பரோட ஒரு 13 வயது மகள் 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு மொத்தமான பர்ஸ் கிடந்தது. இவ்வளோ மொத்தம். அந்த பொண்ணு தான் பார்த்தா, என்னோட நண்பரோட பொண்ணு எடுத்து பார்த்தா உள்ளே வந்து கத்தையாக ஃப்ராங்க்ஸ், இந்த இப்போ வந்து யூரோ வந்திருக்கு, அப்போ ஃப்ராங்க், அந்த ஃப்ராங்க்ஸ் இருந்துச்சு. யாரோ வந்து பேங்க்கில் போயிட்டு ஒரு கத்தை பணம் நிறைய எடுத்துட்டு கீழே விட்டுட்டு விழுந்துருச்சு போல இருக்கு, போயிட்டாங்க. நாங்கள் பார்த்தோம், எந்த பேங்க்னு தெரிஞ்சுது. அந்த பேங்க்கு போனோம்.
இப்போ தான் ஒரு ஓல்டு லேடி வந்தாங்க, இருங்க அப்படின்னு. இல்லை, அவங்க அட்ரஸை கொடுங்கன்னு சொல்லி அந்த அட்ரஸ்க்கு போனோம். பூட்டி இருந்தது. அந்த வீட்டோட சாவியும் அந்த பர்ஸ்லேயே இருக்குது. ஸோ நாங்கள் திரும்பவும் பேங்க்கில் வந்து உட்காந்துருந்தோம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நான் ஒரு எத்தனையோ நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அத்தனை புத்தகங்கள்லையும் இல்லாத ஒரு விஸ்டம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நாலெட்ஜ் கேதர் பண்ணுறோம். நம்ம காலேஜுக்கும் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது நாலெட்ஜ். ஆனால் நான் இந்த இடத்துல கற்றுக்கிட்டது விஸ்டம். அப்போது அந்த ஓல்டு லேடி வந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த பர்ஸை கொடுத்ததும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா வீட்டு சாவி, அது இது, எவ்வளோ பணம். பாரிஸில் வந்து அதிகமாக பணக்காரர்களை பார்க்க முடியாது, மிடில் கிளாஸ் நகரம். அதிலிருந்து ஒரு 100 ஃப்ராங்க் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாங்க. மெர்சி மெர்சின்னு சொல்லிட்டு, மெர்சினா தேங்க்யூ சொல்லி கொடுத்ததும் அந்த பொண்ணு வந்து நோ மெர்சி அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டா. அவளோட கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நானும் என் நண்பரும் அந்த குழந்தையும் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு அப்பாவை பார்த்து கேட்டா, அவங்களோட பணத்தை தானே நம்ம கொடுத்தோம், அவங்க ஏன் எனக்கு 100 ஃப்ராங்க் கொடுத்தாங்க அப்படின்னு. இதான் விஸ்டம். இதுதான் எந்த புத்தகத்திலையும் இப்போ நான் சொன்னது புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியல. அவங்க பணத்தை தானே நம்ம திருப்பி கொடுத்தோம். அந்த மாதிரியான சிறுவர்களை, மாணவர்களை அந்த சமூகம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் ஏதோ நம்ம மண்ணை பற்றி, நம்ம நாட்டை பற்றி மட்டமாக சொல்கிறதாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ என் உடம்புல நோய் இருந்ததுன்னா அதை நான் வந்து எப்படி போக்குறதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர, என்னை வந்து நோயாளின்னு சொல்லிவிட்டார் டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் மேலே கோச்சிக்கக்கூடாது. இங்கே பல போலீஸ்காரர்கள் சொன்னது, ஒரு போலீஸ்காரர் இல்லை, பல போலீஸ்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விபத்து நடந்தால் அந்த விபத்தானவருக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியல, அவரோட ஃபோன் காணா போயிடுது. விபத்து நடந்த உடனே அவரோட விபத்தில் மாட்டிக்கிட்டவரோட ஃபோன் காணா போயிடுது. நீங்கள் எந்த போலீஸை வேணாலும் கேட்டு பாருங்க. இது எவ்வளவு ரொம்ப அவலமான நிலைமை இல்லையா? ஃபோன் மட்டும் இல்லை, நகை. ஆனால் முதல்ல காணா போகிறது ஃபோன். பல நாடுகளுக்கு போயிருக்கேன். ஒரு பொருளை அந்த இடத்துல போட்டோம்னா அப்படியே கிடக்கும், இல்லைன்னா அதை எடுத்து அங்கே உள்ள செக்யூரிட்டி வச்சுருப்பார். ரூம் சாவி ஆகட்டும், பேக் ஆகட்டும். நீங்கள் பெர்லின் ஏர்போர்ட்டில் என் நண்பர் ஒருத்தர், உங்கள் சூட்கேஸில் வந்து ரொம்ப வேல்யூபிள் பொருள்கள் இருக்கா அப்படின்னாரு. இல்லை, இங்கே வைங்க, 3 மணி நேரம் கழித்து நம்ம திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து அங்கே போனோம். அப்படியே இருந்தது, எந்த இடத்துல வச்சோமோ அப்படியே இருந்தது. இப்போ ஒரு வேளை யூரோப்பில் வந்து ரொம்ப வெடிகுண்டு அந்த கலாச்சாரம்லாம் அங்கே பரவிட்டதுனால அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, மர்மமாக இருக்குதுன்னு எடுத்து போலீஸில் வச்சுருக்கலாம். ஆனால் எங்கே எது வச்சாலும் அங்கே அதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஸ்டம், இப்படி என்னோட ஐரோப்பிய பயணங்களில் நான் கண்டது ஏகப்பட்டது. அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மெட்ரோன்னு சொல்லுவாங்க, அங்கே என் நண்பன் வந்து சீரட் குடிக்கிற பழக்கம் உள்ளவன். மெட்ரோக்குள்ளே, இந்த மெட்ரோன்னா ரயில்வே ஸ்டேஷன், அது உள்ளே வந்து சீரட் குடிக்கக்கூடாது. ஆனால் அது நள்ளிரவு ஒரு 12 மணி ஆயிடுச்சு, ஜனவரி மாத குளிர், அதனாலேயோ இன்னொன்று தெரியல, அவன் வந்து சீரட் குடிச்சிட்டு இருந்தான். அங்கே போலீஸ்லாம் வந்து அப்படியே ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்கிற மாதிரிலாம் வந்து பிடிக்கிறது இல்லை. வெளிநாட்டுக்காரங்கன்னு தெரியுது, பார்த்துட்டு பாட்டு போயிட்டார் போலீஸ் பார்க்குறாரு, விட்டுரு, இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அணைச்சி கீழே போட்டான். ஒரு 70 வயசான ஓல்டு லேடி வந்து அந்த சிகரெட்டை எடுத்து தன் கையில் இருக்கிற டிஷ்யூ பேப்பரில் அவன் அணைச்சி போட்டதை எடுத்து மடித்து எடுத்து வச்சுக்கிட்டு, எக்ஸ்கூஸே வா அப்படின்னு ரொம்ப பணிவாக சொல்லிட்டு போனாங்க. உங்களை நான் வந்து தவறாக நினைக்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதிலிருந்து தான், அந்த சம்பவத்திலிருந்து தான் நான் எங்கேயுமே குப்பை போடக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன். அவங்க சொல்ல வந்தது என்னென்னா,
போடக்கூடாதுன்னு மிரட்டலை. நான் எடுத்துக்கிறேன், எடுத்து போட்டுடுறேன், நீ அதை பற்றி தப்பாக நினைக்காத, நீ வெளியூருக்காரன் அப்படிங்கிறத அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற தகவல்கள் என்ன? மேல்நாட்டு கலாச்சாரம்னா ரொம்ப குப்பை, ரொம்ப மட்டமான ஒரு கலாச்சாரம். நம்ம நாடு ஃபைன். நம்மக்கிட்ட தான் ஒரு ஏன்ஷியன் கல்ச்சர் இருக்குது. நிலத்தையே 5ஆ பிரித்து மிகப்பெரிய சங்க காலத்து வாழ்வை பற்றி ரொம்ப ஆராய்ச்சியெலாம் நிறையா வந்திருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக இருந்தபோது இங்கே ஒரு பெரிய நாகரிகமே இருந்திருக்குது. சங்க இலக்கியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் சங்க இலக்கியமாக படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு தன்னுடைய காதலியை பார்க்குறதுக்காக காதலன் அவன் வீட்டுக்கு போவான். அந்த வீட்டு தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் நின்று பேசுவோன்னு சொல்லும்போது, இந்த மரம் என்னோட தங்கச்சி மாதிரி, எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி வளர்த்த மரம், எனக்கு தங்கச்சி மாதிரி, எனக்கு வெக்கமாக இருக்குது, வேறு இடத்துக்கு போவோன்னு சொல்கிறான். அப்படி மரங்களை ஒரு நேசித்த ஒரு சங்க காலம். ஸோ இப்போ இந்த பயணத்தை பற்றி இன்னும் ஒரே ஒரு காட்சியை உங்களுக்கு போட்டு காமிக்கலான்னு நினைக்கிறேன். பாரிஸில் ஒரு சதுக்கம் இருக்குது, ஒரு ஸ்கொயர். அந்த ஸ்கொயரில் 12 ரோடு முடியுது. 12 ரோடு முடியுது. அந்த 12 ரோடில் ஒரு ரோடு ஐரோப்பாவிலேயே பெரிய ரோடு, சாம்ஸ்-லீசே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு பேர் சாம்ஸ்-லீசே. 12 ரோடு முடியுது அந்த சதுக்கத்தில். அந்த 12 ரோடு உண்மையிலேயே 24 ரோடு. ஏன்னா ஒரு ரோடு இப்படி வர்றதுக்கும் வெஹிக்கிள் இப்படி போகிறதுக்குமா இருக்கும் இல்லையா? ஸோ மொத்தமாக எண்ணினோம்னா 24 ரோடு இணைஞ்சு வண்டிகள் வேறு வேறு இடங்களுக்கு போகுது. பாரிஸ் நகரத்தோட மையப்பகுதி. அங்கே ஒரு வெற்றி சதுக்கம்னு ஒன்று இருக்குது. அங்கே இதுவரைக்கும் அந்த வெற்றி சதுக்கம் கட்டப்பட்டதிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்ததில்லை. டிராஃபிக் சிக்னல் கிடையாது, போலீஸும் கிடையாது. அதை நம்ம பார்க்கலாம். ஆர்க் தே த்ருவாம்ஃப். ஆர்க்னா ஆர்ச், த்ருவாம்ஃப்னா வெற்றி, ட்ரயம்ஃப்னு சொல்கிறோம்ல, வெற்றி தூண் அப்படின்னு. ஆர்க் தே த்ருவாம்ஃப். இந்த ஆர்ச்சை ஏரியல் வியூ இருந்தா காமிங்க கோபால். அந்த 12 ரோடும் சந்திக்கிற இதான் அந்த 12 ரோடும் சந்திக்கிற, நம்ம கீழே இருந்து பார்த்தோம், இது ஏரியல் வியூ. அப்போ நம்ம நாட்டில் எவ்வளவு டிராஃபிக்கில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மேட்னஸ், அதை நான் மேட்னஸ்ன்னு தான் சொல்லுவேன். டெல்லியில் ரெட் லைட் எரியும் போது ஒரு பெண் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னால் வந்த கார் ஹார்ன் அடித்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும்போது ரெட் லைட் எரியுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த காரில் இருந்தவர் இறங்கி அந்த பெண்ணோட முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போனது போன வருஷம் செய்தி. ரோடு ஃப்ரென்சிங்கிறாங்க. ரோட்டில் போகும்போது மனுஷன் இங்கே மேட் ஆயிடுறான். அவன் அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஆனால் இங்கே ரோட்டில் போகும்போது அந்த டிராஃபிக்கில் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருது அப்படிங்கிறாங்க.
ஸோ எப்படிப்பட்ட டிசிப்ளின், எப்படிப்பட்ட கண்ட்ரோல். இங்கே இதை பற்றி பேசாமல் பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஊடகங்கள்லாம் குடிக்காத, வேற இடம் அது, குடிச்சா செத்து போயிடுவ. அப்போ இந்த நாட்டை பாருங்க, திரும்பின இடமெல்லாம் பார். நான் குடிங்கன்னு சொல்லலை, எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதை சொல்லாமல் த ப்ரெஸ் அண்ட் த சொசைட்டி இன் ஜென்ரல் உங்களை வேற இடத்துல ப்ராப்ளத்தை வந்து அதை இல்லாத இடத்துல கொண்டு போய் வைக்கிறான். நமக்கு வேண்டியது டிசிப்ளின், கண்ட்ரோல். அது எப்படி வரும்? வெறுமனே சட்டம் போட்டால் மட்டும் வருமா? நம்ம ஊரில் இல்லாத சட்டமா? இது எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் பேசுகிறதோட, இந்த பேச்சு முடிஞ்சு இது எப்படி வரும்னு தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு நம்ம இந்த கம்யூனிகேஷன் நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். இடையில யாருக்காவது போர் அடிச்சதுன்னா அப்படியே சாஞ்சு தூங்கிக்குங்க, இல்லை அப்படி நைஸாக வெளியில் போகிறதுனா போய்க்கலாம். அப்புறம் மைக் எடுத்து என்கிட்ட கேள்வி கேட்குறதுனாலும் கேட்கலாம். நம்ம கொஞ்சம் சௌஜன்யமாக இருப்போம். அப்போ தான் இது வெறும் மேடை பேச்சு, இந்த பட்டிமன்றம், இந்த ஜோக்குகள், அது அந்த மாதிரி பேச்சு இது கிடையாது. ஏன்னா டாக்டர் ரமேஷ்க்கு வந்து கடைசியில் பரவாயில்ல கூப்பிட்டது அப்படின்னு தோணணும். ஏன்டா கூப்பிட்டோம் அப்படின்னு தோணிடக்கூடாது. ஏன்னா அவர் 10 வருஷம் கழித்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வந்து இங்கே சாத்தியம் அப்படின்னா நல்லது. ஏன்னா என்னோட உருவாக்கம் வெறும் பள்ளி படிப்பினால் மட்டும் நடக்கலை. புத்தகங்கள், அப்புறம் ஜெயகாந்தன் வந்து பேசுவார் காலேஜில், ஸ்கூலில். அப்போ கூட எனக்கு தோணும், என்னத்தை பேச்சு இதை போய் கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ஜெயகாந்தனோட பேச்சு எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கு. தமிழ் சினிமாவில் கற்றுக் கொடுக்குற, தமிழ் சினிமா மூலமாக நான் பார்த்ததை இவர் வேற சொல்கிறாரு. மியூசிக்னா சித்தார் ரவிசங்கரை கேளுங்கன்னு அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ நான் வீட்டுக்கு வந்து எல்லாரும் சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சனிக்கிழமை சாயந்தரம் 8:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அகில இந்திய ரேடியோவில், ஆல் இண்டியா ரேடியோவில் சங்கீத் சம்மேளன்னு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஹிந்துஸ்தானி மியூசிக் போடுவாங்க. அதை ஜெயகாந்தனால தான் நான் கேட்க ஆரம்பித்தேன். அதன் மூலமாக தான் எனக்கு மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. மியூசிக்கை பற்றியும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். மியூசிக்கை பற்றியும் பேசணும். அப்புறம் இந்த பயணத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பயணத்தின் மூலமாக ஒரு 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 விஸ்டம்னு சொன்னேன் இல்லையா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு. ஐ டோன்ட் அக்ரி வித் வாட் யூ சே, ஐ டோன்ட் அக்ரி வித் வாட் யூ சே, பட் ஐ வில் டிஃபெண்ட் டு த டெத் யுவர் ரைட் டு சே இட். இதை யார் சொன்னதுன்னு தெரியுமா? மாணவர்களுக்கு ஓகே பரவாயில்ல, வால்டேர் அப்படிங்கிற பிரெஞ்சு தத்துவ ஞானி தான் சொல்கிறாரு. இந்த ஃபாலோ பண்ணாதனால தான் நம்ம நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு பேச்சுக்கு நான் ஒரு கடவுள் நம்பிக்கையை மறுப்பவன் வச்சுக்குவோம், ஒரு நாஸ்திகன்னு வச்சுக்குவோம், நான் பிலீவர்னு வச்சுக்குவோம். நான் ஒரு பிலீவர் ஆனால் ஒரு நான் பிலீவர்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், ஒரு வாதத்துக்கு. நீங்கள் ஒரு பிலீவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னோட ரைட் இருக்குல்ல, என்னோட கருத்துக்களை சொல்கிறதுக்கான உரிமை, அதுக்காக உயிரை கொடுக்கணும் நீங்கள் எனக்கு. அதே மாதிரி நான் ஒரு நாஸ்திகவாதியாக இருந்தால், இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள்ல எல்லாம் அங்கே கடவுள் வந்து, இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ரஷ்யாவிலெல்லாம் முன்னாடி கம்யூனிசம் இருந்தபோது ஓப்பனாக நீங்கள் வழிபட முடியாது. அப்படி வழிபடுறவனுக்கு நான் என்னோட உயிரை கொடுத்து அவனோட உரிமையை நிலைநாட்ட வேண்டும். நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே, என்னோட மொழி தான் இந்த உலகத்திலேயே உசந்த மொழி இல்லையே. பாரதியார் அப்படி சொல்லியிருக்காரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்போ அவர் ஏன் சொன்னார்னா, அந்த நேரத்தில் மேடையில் தமிழ் பேச முடியாது.
படித்தவர்கள் தமிழ் பேச முடியாது, அரசியல் கூட்டங்களில் தமிழ் பேச முடியாது. தமிழ் பேசுகிறவன்லாம் மட்டமான ஆள்னு அப்போ இருந்தது. தமிழே கிடையாது, இங்கிலீஷில் தான் பேசணும் நீங்கள். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கப்பட்ட போது அவர் அப்படி சொன்னார். ஆனால் தமிழர்களோட எது ஒரு நாதமாக இருந்தது, இங்கே உள்ள நம்மளுடைய கொள்கையாகவும் கோட்பாடாகவும் இருந்ததுன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது தான். அதன்படி உங்கள் மொழி ஸ்பானிஷாக இருந்ததுன்னா அல்லது உங்கள் மொழி அரபி மொழியாக இருந்ததுன்னா என் தமிழ் மொழி போல் உங்கள் அரபி மொழியும் இனிமையானது தான், அப்படி தான் நான் சொல்லுவேன். என் மொழி தான் சிறந்ததுன்னு சொல்லவே மாட்டேன். அப்படி சொன்னால் தமிழ் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மொழி அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்களோட மொழி அரபி மொழியாக இருந்தால் அதை நான் கீழ்மைப்படுத்துகிறேன்னு அர்த்தம் இல்லைங்களா? இதுதான் என்னையோட ஸ்பீச்சோட சாரம். அவ்வளோதான். நான் இறங்கி கூட போயிடலாம். என்னோடது தான் வசதி, மற்றதெல்லாம் மட்டம் அப்படிங்கிறதுல உள்ள ஒரு இல்லாஜிக் தன்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் இன்னைக்கு வந்ததோட இது எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதை தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா. யாதும் ஊரேனா என்ன அர்த்தம்? எங்கள் நாடு தான் சிறந்த நாடு, எங்கள் நாடு சிறந்த நாடு, எங்கள் நாடு தான் சிறந்த நாடுனா, இப்போ நீங்கள் மற்றவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கருத்து எதிரானதாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நினச்சா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் போரே இருக்காது. எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளில் இராணுவமே இல்லை தெரியுமா? எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளில் இராணுவமே கிடையாது. ஆனால் நம்ம நம்மளுடைய பட்ஜெட்டில் மிகப்பெரிய பகுதியை இராணுவத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சுற்றி வர எதிரி நாடுகள்னு நம்ம ஏன்னா நான் சொல்கிறபடி அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ், நான் பேசுகிறது பாலிடிக்ஸ் இல்லை, ரொம்ப சின்ன லெவலில், மைக்ரோ லெவலில், வீட்டுக்குள்ள அடக்குமுறை தானே இருக்கு. அடக்குமுறைனா சவுக்கு எடுத்துட்டு அடிக்கிறது இல்லை. நான் சொல்றத கேளு, நான் உனக்காக நல்லது தான் சொல்றேன். இந்த நல்லது தான் சொல்றேங்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம். எனக்கு நல்லது சொல்றதுக்கு நீங்க யாரு? நிறைய பேர் உடம்பை கவனிச்சுக்குங்கன்னு எனக்கு சொல்லுவாங்க. அவங்க உடம்புல 1008 வியாதி இருக்கும். உடம்பை கவனிச்சுங்க, இந்த நல்லது சொல்கிறவங்கன்னு. நீங்கள் தஸ்தவஸ்கியோட ஒரு கதை இருக்குது, எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது. இதெல்லாம் நான் என்னோடய பிளான்லேயே இல்லை. தஸ்தவஸ்கி நீங்கள் லைப்ரரியில் போய் தேடி பார்க்கலாம். தஸ்தவஸ்கியோட அழையா விருந்தாளின்னு ஒரு கதை தமிழ்லேயே இருக்குது. இல்லைன்னா an indecent, an awkward incident அப்படின்னா அந்த கதையோட பேர். an indecent incident, an awkward incident அப்படிங்கிற நிறைய தலைப்புகளில் அந்த ஒரே கதை. என்னன்னா, ஒரு பெரிய அதிகாரி தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு குமாஸ்தாவோட கல்யாணத்துக்கு போவார். அழைக்காமலே போவார். எதுக்குன்னா, அவனுக்கு நல்லது பண்ணுவோம், நம்ம பெரிய அதிகாரி இல்லையா, நம்ம போனால் அவன் சந்தோஷப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவர் போனதுனால கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் அந்த கல்யாணத்தன்னைக்கு என்னென்ன அலங்கோலம் நடந்துச்சு. அவர் அங்கே குடிச்சுவிட்டு ஓட்காவை குடிச்சுவிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவார். அவர் படுத்த படுக்கை அவங்களோட நப்ஷியல் பெட். அந்த பெண் அன்னைக்கே ரொம்ப கோவப்பட்டுருவா. என்னடா இது முதல் நாள் இந்த மாதிரி, முதலிரவு அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு இவனோட அதிகாரி, இவனுக்காக பெரிய பெரிய விலை உயர்ந்த ஓட்காவெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி அந்த நாளே ஒரு துயரமான நாளாக ஆக்கிடுவார் அவர், அழையா விருந்தாளி. இப்படி தான் நிறைய பேர் நமக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, தலைவர்களும் சரி, வீட்லேயும் சரி, தந்தைமார்களும் சரி, எத்தனை பேர் எனக்கு கர்நாடக சங்கீதம் கற்றுக்க முடியாமல் போச்சு, அதனால் நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லி பசங்களை டார்ச்சர் பண்ணுறது. அவர் கற்றுக்க முடியாமல் போச்சான். இப்படி நல்ல தகப்பன்கள், கெட்ட தகப்பன்கள், இப்படி எல்லாராலையும் நல்லது செய்கிறோன்னு சொல்லியே நிறைய பேர் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல, நீ படி. என் ஃப்ரெண்டு சொன்னான், என் ஃப்ரெண்டோட பையன், அவனுக்கு டான்ஸராக போகணுன்னு தான் விருப்பம். அவன் டான்ஸராக இருந்தால் அவன் மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு ஆடுவான்.
குட்டி மைக்கேல் ஜாக்சன் அவனோட டான்ஸ் கிளாஸில் அவனை சொல்லுவாங்க. அவன் வந்து இப்போ டென்டல் இந்த இது படிச்சுட்ருக்கான். ரமேஷ் கேட்டேன், இந்த மாதிரி படிக்கிறான், பல் மருத்துவம் படிக்கிறான், வீணாக போயிடுவானா அப்படி. அவர் சிச்சி என்னங்க நானே வந்து காலேஜ் வச்சுருக்கிறேன், என்ன போய் நீங்கள் எப்படி கேட்குறீங்க, அவன் நல்லா இருப்பான், அருமையாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி. ஆனால் விஷயம் என்னன்னா, ஒரு டான்ஸரை வந்து இந்த உலகம் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு டான்ஸரை இழந்துருச்சு. நல்லா படிக்கக்கூடியவங்க, நிறைய மார்க் எடுக்கக்கூடியவங்க பல் டாக்டர் ஆகலாம். ஆனால் டான்ஸர் ஆக முடியுமா? அவங்க அப்பா வந்து அவனை பல் டாக்டர் ஆகிடுவார். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளால் முடியாததெல்லாம் நம்ம பசங்க தலையில் கட்டி இதெல்லாம் வந்து நல்லது சொல்கிறேன் அப்படின்னு வர்றவங்க. அதனால் நான் யாருக்கும் நல்லது சொல்கிறதே கிடையாது. என்னால் முடிஞ்சது, இப்போ நான் பேசுகிறது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். நான் ப்ராக்டிஸ் பண்ணாத எதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அதுதான் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் மற்ற முறையான, நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நோட் புக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் கிடையாது. அதனால் மற்றவங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் என்னென்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படி என்ன பெரிய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தை தான், மரணத்தின் போதும் சந்தோஷமாக இருப்பேன். எந்த நேரத்திலையும் சந்தோஷமாக இருப்பேன். எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை அனுபவம்னு எடுத்துக்குவேன். அந்த துக்கத்தை அனுபவம், துக்கத்தை துக்கம்னு எடுத்துக்கிறது இல்லை. இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட நான் படித்து காமிக்கிறேன். ஆஷ்னு ஒருத்தர் டென்னிஸ் பிளேயர் இருந்தார், ஆர்த்தர் ஆஷ். யாராவது டென்னிஸ் ஆடுறீங்களா? ஒருத்தராவது? நிறைய பேர் ஆடுறீங்க. டென்னிஸ் ஒரு முக்கியமான விளையாட்டு. யூஎஸில் வந்து 10ல் 8 பேர் டென்னிஸ் ஆடுறாங்க. யூஎஸில் 10ல் 8 பேர். டென்னிஸ் ஆடாதவங்களே அங்கே இல்லை. டென்னிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு. உடம்புக்கு பிற்காலத்தில் நோய் இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தர் ஆர்த்தர் ஆஷ்னு ஒரு உலக புகழ்பெற்ற டென்னிஸ் பிளேயர். அவருக்கு 48 வயசில் எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு. எய்ட்ஸ் இன்னும் 2 வருஷத்தில் செத்து போயிடுவார். அது வந்தது வந்து ரொம்ப 80s. அப்போல்லாம் எய்ட்ஸுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, வந்ததும் ஒரு 2 வருஷத்தில் செத்து போயிடுவார். அவரோட மரண தேதி குறிக்கப்பட்டு விட்டது. விம்பிள்டன் விளையாண்டவர். அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உலகம் பூரா. அவர்கிட்ட உங்களுக்கு எப்படி இந்த கடவுள் இவ்வளவு கொடூரமான வியாதியை கொடுத்தார்? அவருக்கு ஒரு தடவை ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது, அந்த பிளட் டிரான்ஸ்பிளேஷன், பிளட் மாற்றும் போது அந்த எய்ட்ஸ் நோய் கலந்த பிளட் அப்பெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறது இல்லை. அப்படி அந்த ரத்தம் புகுந்து, மற்றபடி அவருக்கு வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த அறுவை சிகிச்சையின் போது அந்த கொடுக்கப்பட்ட ரத்தத்தினால அவருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி இப்படி எய்ட்ஸ் வந்தது அப்படின்னு உலகம் பூராவும் அவரை கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், அந்த நீங்கள் கூகுளில் ஒய் மீ அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ஒய் மீ அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் கோட். ஒய் மீ, அவர் சொல்கிறார், ஒய் மீ. த வேர்ல்ட் ஓவர் 5 crores children start playing tennis. 5 crores. 50 lakh learn to play tennis. 5 lakh learn professional tennis. 50,000 come to circuit. 5,000 come to Grand Slam. 50 reach Wimbledon. 4 to semi-finals. 2 to final. 50 உலகம் பூரா 5 கோடி குழந்தைகள் டென்னிஸ் ஆட ஆரம்பிக்கிறார்கள். 50 லட்சம் பேர் டென்னிஸ் விளையாட கற்றுக்கொள்கிறார்கள்.
5 லட்சம் பேர் ப்ரொஃபஷனலாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதில் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கியூட்டுக்கு வராங்க விளையாடுறதுக்கு. அதில் 5,000 கிராண்ட் ஸ்லாம் வராங்க. கிராண்ட் ஸ்லாம்னா தெரியும்ல, 4 இடத்துல ஆஸ்திரேலியா, யுஎஸ், பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன், இந்த 4 ஊரில் நடக்குது. இதில் 50 people ரீச் விம்பிள்டன். விம்பிள்டன்கிறது லண்டனில் நடக்கிறது. இதில் 4 பேர் செமிஃபைனல் வராங்க, 2 பேர் ஃபைனல் வராங்க. அந்த ஃபைனலில் ஜெயிச்சு நான் விம்பிள்டன் கோப்பையை ஏந்திக்கிட்டு இருக்கும் போது ஒய் மீ அப்படின்னு கேட்கல. அவர் யாரு? ஒரு ஸ்லம்மில், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குடிசை பகுதியில் இருந்த ஒரு கருப்பின மனிதன். அமெரிக்காவில் அந்த காலத்துலலாம் ஒரு ஸ்லம்மில் இருக்கிற கருப்பின மனிதன், நீக்ரோன்னு சொல்லுவோம்ல. அப்போ நீக்ரோங்கிற வார்த்தை இப்போ சொல்லக்கூடாது, தடுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட வார்த்தை அது. கருப்பின மனிதனாகிய அவர் இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்து விம்பிள்டன் கோப்பையை கையில் வச்சிருக்கும் போது கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இந்த கோப்பையை கொடுத்தார்னு கேட்கல. இல்லை, இப்போ மட்டும் ஏன் எனக்கு எய்ட்ஸை கொடுத்தாருன்னு கேட்குறேன். கேட்கக்கூடாது. ஒய் மீனுக்கு இப்போ கேட்கக்கூடாது. நான் அப்போ கேட்கலையேண்ணா. அது பேர் தான் விஸ்டம். அது பேர் தான் விஸ்டம். இது இந்த விஸ்டம், இந்த விஷன் படித்தாதான் வரும். நம்ம ஊரில் ஒரு கிராமத்தில், விழுப்புரம் பக்கத்தில் ஒரு பையன் வந்து ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கினார். எந்த போட்டிக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. வாங்கிட்டு அவருக்கு காரு இதெல்லாம் கொடுத்தாங்க. கிராமத்துக்கு வந்தார். கிராமத்துக்கு வந்த உடனே அவருக்கு வந்து தலைக்கு ஏறிடுச்சு எல்லாம். ஏன்னா ஒரு புஸ்தகம் கூட படித்தது இல்லையே, எது விஸ்டம்னா என்னன்னே தெரியாது. அவருக்கு கார் கொடுத்தாச்சு, கோல்டு மெடல் வாங்கியாச்சு. ஒரே அடிதடி. ஒருத்தன் செத்து போயிட்டான் அடிதடியில், கொலை கேஸு. ஊரை விட்டு ஓடிட்டாரு எங்கேயோ. இதான் ஒரு நிலைமை. அவன் விம்பிள்டன் வாங்கினவன் எய்ட்ஸ் வந்து சாகிற தருணத்தில் சொல்கிறான், ஒய் மீன் நான் கேட்கலாமா? அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், என்ஜினியர்ஸாக இருக்கட்டும், என்னோட துறையில் நான் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி பட்டம் பெற்று நான் சேவை செய்கிறேன். ஒரு எழுத்தாளரோட பையன் சொன்னானா, அந்த எழுத்தாளர்கிட்ட, அவன் டாக்டர், அப்பா இன்னைக்கு கால் ஒடிஞ்ச ஒரு சிறுவன் வந்தான், நான் அந்த காலை சேர்த்து வச்சிட்டேன் சர்ஜரி பண்ணி. உன் எழுத்தால் அப்படி முடியுமா? ஏன் என்னை புஸ்தகம் படின்னு சொல்லி என்ன உயிரெடுக்கிற? எப்பேற்பட்ட ஒரு மனித சேவையை, மானுட சேவை செஞ்சுட்டு வந்திருக்கேன் நான். ஒடிஞ்ச காலை சேர்த்து வச்சிருக்கேன், அதை விட வேற என்ன வேணும்? எதுக்கு புஸ்தகம் அப்படின்னு அவன் கேட்டான். அப்படியே கண் கலங்கிட்டேன்னு தமிழ் ஹிந்து பத்திரிகையில் அவர் எழுதியிருந்தார் எழுத்தாளன். அடமடையா, எழுத்தாளனாக இருக்கிற உனக்கே எழுத்தை பற்றி தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், 28 வயசாச்சு. அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 6 ஜோடி, 6 ஜோடினா 12 பேர், எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண், 6 ஜோடிக்கும் கல்யாணம் ஆச்சு. இவருக்கு இன்னும் ஆகலை. 6 ஜோடியுமே 2 வருஷத்தில் டிவோர்ஸ்ட். நீ என்னையா மானுட சேவை பண்ண? மானுட சேவைலாம் சரி, உனக்கு சேவை செஞ்சுக்கலையே, உன் லைஃப் நல்லா இல்லையே. அந்த 6 பொண்ணுங்களுமே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் நண்பர் பொய் சொல்ல மாட்டார். 6 பேருமே சொன்ன விஷயம், அடிக்கிறான். ஒரே ஒருத்தன் சிகரெட்டாலையும் சுட்டுருக்கான். இது என்ன சைக்கோ படமா? எம்டி லெவலில், எம்டி படித்தவங்க. அப்போ படிப்பு மட்டுமே போதாதுன்னு தெரியுதுல்ல, வேற ஒன்று வேண்டியிருக்கு. நீங்கள் ஃபேமிலி கோர்ட்னு ஒன்று இருக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், எந்த ஊரில் வேணாலும் ஃபேமிலி கோர்ட். கூட்டம் அப்படியே தள்ளுமுள்ளாக இருக்கும், தள்ளுமுள்ளாக இருக்கும். அங்கே ஒரு தடவை நான் போயிருந்தேன் வேடிக்கை பார்க்குறதுக்கு. ஜட்ஜு கேட்குறாரு,
அந்த பையன் இங்கே நிற்கிறான், அந்த பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணு வந்து பேரழகி. நான் சொல்லலை, ஜட்ஜு சொன்னார். இருங்க இருங்க அந்த கதையை சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஏன்பா இந்த பொண்ணோடைய குடும்பம் நடத்த மாட்டேங்கிற? 2-3 தடவை அந்த கேள்வியை கேட்குறாரு. இந்த பொண்ணுடைய குடும்பம் நடத்த மாட்டேங்கிற, அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இந்த பொண்ணுடைய குடும்பம் நடத்த மாட்டேங்கிற, சரிம்மா நீ சொல்லு, என்னம்மா பிரச்சனை உனக்கு? ரொம்ப கூட்டமாக இருக்கு சார். அவருக்கு உடனே எங்கம்மா கூட்டமாக இருக்கு? வீட்டில். ஏன்? அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி பயங்கரமான கேஸெல்லாம் நீங்கள் வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். அப்புறம் சிகரெட்டால் சுடுற கேஸும் பார்க்கலாம். அப்போது லைஃப்பில் வந்து அந்த பையனுக்கு சொன்னேன், எல்லாரும் மனசால சொல்லிக்கிட்டேன், எழுத்தாளன் சொல்லலையா, அவன் கண்ணீர் விட்டு எழுதியிருக்கான் ஹிந்துவில். காலை சேர்த்துட்டான் என் பையன்னு. காலை சேர்க்கலாம். இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது கூட, இந்த இடத்துல உயிரோடு நின்றுட்டு இருக்கிறது என்னோட டாக்டர் பண்ண ஒரு பெரிய உதவி தான். ஹார்ட் அட்டாக் வந்தபோது உடனடியாக எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி அதை சேர்த்து விட்டார். அந்த ஹார்ட்டில் வந்து பல விஷயங்களை போட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. நான் வந்து நின்றுட்டுருக்கேன். அதெல்லாம் சரி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை துயரத்தோட ஒரு மொத்த வடிவமாக இருப்பார் அந்த டாக்டர். அவர் சிரிச்சே பார்த்ததில்லை. என்ன துக்கம்னே தெரியல. அப்படியே பொம்மை நகர்ற மாதிரி நகருவார். அவர் சிரிச்சே யாரும் பார்த்ததில்லை. துயரத்தின் மொத்த வடிவம். சென்னையை விட்டு, அவரோட வீட்டை விட்டு எங்கேயுமே போனதில்லை. ஒய்ஃபு ஓடி போய் 10 வருஷம் ஆச்சு அவரை விட்டு. என்ன பேசுனதே இல்லைங்க அவரு. ஒரு நோயாளி போய், நான் பேஷண்ட்டு உட்காந்துட்டு இருக்கேன், 10 கேள்வி எடுத்துகிட்டு போவேன் அவர்கிட்ட, இதெல்லாம் கேட்கணுன்ட்டு. அவர் என்னை பார்த்துட்டு கடன்னு எழுதி கொடுத்து, அவ்வளோதான். கேட்கணுன்னு தோணாது. இப்படி ஒரு வாழ்க்கையா? ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம இதை கொஞ்சம் பார்ப்போம், ஃபோட்டோஸ்லாம். உஸ்பெக்னு ஒரு ஊருக்கு போனேன், ஒரு நாட்டுக்கு, உஸ்பெகிஸ்தான் போயிட்டு வர்றதுக்கு 50,000 ரூபா ஆகும். வெறும் 50,000. நீங்கள் இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டா, இப்போ பணம் உங்களுக்கு இருக்காது, ஆனால் வேலைக்கு போயிட்டீங்கன்னா 50,000 ரூபா. அந்த நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போனோம்னா ஒரு பல லட்சம் செலவாகுது அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருப்போம். ரொம்ப குறைச்ச பணம் தான் ஆகும். அங்கே போய் நம்ம டார்மெண்ட்ரி எல்லாம் தங்கிக்கிட்டோம்னா ரொம்ப குறைச்ச பணம் தான் ஆகும். அங்கே நானும் என் நண்பரும் போயிருந்தோம். பெண்கள்லாம் எங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கலாமா, செல்ஃபி எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பெண் கேட்பாளா? மணி என்னன்னு கேட்டாலே மீட்டூவில் போட்டுருவேன் ஒன்ன அப்படிங்கிற அளவில். ஏன்னா நீ மணி கேட்கறது வந்து மணி கேட்கறதுக்காக இல்லை, வேற ஒன்று. அப்படிதானே இருக்கு நிலைமை. அங்கே உஸ்பெக்கில் நீங்க நம்ப மாட்டீங்க. சரி, நம்ம வயசாகிட்டு போயிட்டதுனால நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு இளைஞர், அவரோடையும் ஃபோட்டோ, பார்க்குற பெண்கள்லாம் ஃபோட்டோ. அப்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சுங்க, ஆம்பளைன்னா அந்த பெண்களுக்கு பயமே இல்லை. இது எவ்வளோ பெரிய சாதனை, இது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு தோணுதா? ஆம்பளைன்னா பயமே இல்லை. இங்கே ஆண்னா பயம் இருக்கு, ஃபியர் வருது. பல ஊர்களுக்கு போனோம் உஸ்பெக்கில், ஆண்னா பயமே இல்லை. ஒன்று பாபரோட, அவங்க நாட்டை சேர்ந்த பாபர் இங்கே வந்து வாழ்ந்தார், இந்த நாட்டை ஆண்டாருங்கிற ஒரு பற்றுதல். ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கிற அளவுக்கு எல்லாரும் சாப்பிட்ற இடத்துல ஒரு ஃபோட்டோ, அங்கே ஃபோட்டோ. அப்படின்னா அப்புறம் துருக்கி போனேன். அங்கேயும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அத்துமீறல்ங்கிறதே அவங்க லைஃப்பில் கேள்விப்பட்டது கூட இல்லை. அப்படி இருக்காங்க, கேள்விப்பட்டது கூட இல்லை. ரேப்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் யூரோப்பில் பார்த்த இன்னொரு விஷயம், பேப்பரே பார்க்க முடியலங்க, நியூஸ் பேப்பரே பார்க்க முடியல. ஏன்னா எதுவுமே நடக்கிறது இல்லை, அசம்பாவியமே நடக்கிறது இல்லை.
there is no breaking news. எதுவுமே பிரேக் ஆக மாட்டேங்குது. நியூஸ் இருந்தா தானே. அங்க பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்டுகள்லாம் பயங்கர போரிங் ஜாப்னு சொல்றாங்க. ரொம்ப போரிங்காக இருக்கு. ஒன்றும் வெதர் பற்றி தாங்க நியூஸ் போடுறான். இன்னைக்கு வந்து ஸ்னோ ஸ்டாம் வரும், இன்னைக்கு வராது, கடந்த 100 வருஷங்களில் மிக தீவிரமான குளிர் இன்னைக்கு தான், இப்படி தான் நியூஸ் வருதே தவிர வேற ஒரு நியூஸும் அங்கே கிடையாது. எந்த அசம்பாவிதமும் இல்லை. நிறைய அவங்களுக்கு உள்ள நோயின்னு பார்த்தா கேன்சர் அது அதிகமாக இருக்குது. மற்றபடி டாக்டர்களுக்கும் அங்கே வேலை இல்லை. டாக்டர்களை நம்ம ஊரில் வந்து தெருவில் 2 கோவில் நிச்சயமாக இருக்குது. அங்காளம்மன் கோவிலும் மாரியம்மன் கோவிலும் இருக்குது. 4 டாக்டர் இருக்காங்க ஒரு தெருவுக்கு. அவ்வளவு நோய். இங்கே உள்ள இந்த டூரிஸ்ட் இடங்களுக்கு போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், கோவா, ஹிமாலயாஸ், இந்த இடத்துல எல்லாம் போய் பார்த்தோன்னா நிறைய ரஷ்யன்ஸ், அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ் எல்லாம் 70 வயசுக்கு மேலே உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு சுருட்டு குடிச்சிக்கிட்டு, நான் போய் அங்கே மாத்திரை டப்பாவை எடுத்து மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே நான் இந்தியன் தானே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏதோ சம்திங் இஸ் லேக்கிங் இன் அவர் லைஃப் ஸ்டைல், இன் அவர் திங்கிங் அப்படிங்கிறது தான் நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து இசை சம்பந்தமாகவும் நம்ம பயணத்தை பற்றி பேசினேன். பயணம் ஏன் அப்படின்னு நம்ம இங்கே வர்ற வெள்ளைத்தோல் உள்ளவங்கள்லாம், வெளிநாட்டுக்காரர்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, நிறைய பேரை பார்க்குறோம். அவங்கெல்லாம் அங்கே பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறது இல்லை. இந்த கார்பெண்டர், தச்சர், இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளில் இருக்கிறவங்க தான் இங்கே வராங்க, காசு சேர்த்துக்கிட்டு வராங்க. நம்ம இங்கே பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிற பணம் இருக்கிறவங்க கூட அதிகமாக வெளிநாட்டுகளுக்கு போகிறதில்ல அப்படிங்கிறதும் நான் பார்த்தேன். இது பேரடைஸ் ஆன் எர்த் அப்படின்னு எந்த நாட்டை சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாட்டை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பேரடைஸ் ஆன் எர்த் அப்படின்னு ஜப்பான் போய் வர்றவங்க நிறைய பேர் சொல்கிறத கேட்குறேன். ஜப்பானுக்கு போயிட்டு வர்றவங்க. அதுக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு அந்த ஊரில் வேலை செஞ்சாங்க. அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், கேப் பிடிக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. 10 o'clock போஸ்ட் ஆஃபீஸ், நூன் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது ஈவினிங் போஸ்ட் ஆஃபீஸ், அதனால் மூடி இருக்கு. படி இறங்கி வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது இவங்க போன கேபு அங்கே தூரத்தில் நின்று என்னன்னு கேட்குறாரு. இவங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியும். இது வந்து ஈவினிங் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி சொன்னதும் அந்த கேப் டிரைவர் இவங்களை அழைச்சிக்கிட்டு இப்போ எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுட்டு காசு வாங்கலை. ஏன்னா அது என்னோட தப்பு, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்னு தான் சொன்னீங்க, அது என்னோட தப்பு தான், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு 100 இன்சிடெண்ட். ஏதாவது நம்ம வெளிநாட்டுக்காரர்களோட ஒரு பிஸ்னஸ் டீல் வச்சுக்கிட்டோம்னா இந்தியன்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ என்னோடய புக்கை வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக வேண்டி அங்கே உள்ள ஒரு இந்தியன் ஏஜெண்ட்டை பிடிச்சேன். அந்த இந்தியன் ஏஜெண்ட் சொல்கிறாரு, இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷரத்துக்கள்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸோட அவங்க டீல் பண்ணுறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பிஸ்னஸ் டீலில் சீட்டிங் நடக்குது இந்தியாவில் இருந்துன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ்லேயும் அதை நான் பார்த்தேன். அங்கே உள்ள காய்கறி கடையில் நிறைய மாம்பழம்லாம் இருந்துச்சு. இது என்ன இந்தியாவிலேருந்து வருதா? ஏன்னா இந்தியர்கள் அவ்வளவு வசிக்கிற ஒரு நாடு பாரிஸ் ஊர். இந்தியாவிலேருந்து வருதான்னா இல்லை, மொராக்கோலேருந்து வருது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் ஆர்டர் பண்ணால் மேலே மாங்காவும் கீழே கல்லும் வச்சு அனுப்பிடுறாங்க. இப்படி ஒரு டீலிங் இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் நம்ம இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். இதெல்லாம் தான் நம்ம வெளியூர் போனால்
நீங்கள் ஏதாவது ஏர்போர்ட்டில் போய் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். ஏர்போர்ட்டில் நீங்கள் க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் குறுக்க போடுவான். அவன் நிச்சயமாக இந்தியனாக தான் இருக்கிறான். இதெல்லாம் ரொம்ப வேதனையாக நான் அப்சர்வ் பண்ணுறேன். நான் துருக்கி, உஸ்பெக், பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் இந்த நாடுகள்ல எல்லாம் தேசம் பூராவுமே ஒரு துளி இத்தனோண்டு குப்பை கூட கிடையாது. தேசம் முழுக்க ஒரு பிட்டு கூட கிடையாது. உஸ்பெக்லாம் வந்து ஏழை நாடுன்னு தான் சொல்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஐஃபோன் நினச்சா வாங்க முடியாது. 10 வருஷம் திட்டம் போடணும் ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு பணத்துக்கு. ஆனால் தெருவெலாம் இந்த மாதிரி இருக்கு. தெருவில் ஒரு பொட்டு, ஒரு சிகரெட் பட்டு, ஒரு பஸ் டிக்கெட்டு, ஒரு குப்பை கூட கிடையாது. அதெல்லாம் விடுங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா, நம்ம ஊர்லேருந்து எத்தனையோ ஜேர்னலிஸ்டுகள் போய் அங்கே புலிக்கொடி நாட்டிட்டு வர்றாங்கல்ல, இங்கே அவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. அங்கேயும் இலங்கை முழுக்கவும் ஒரு பிட்டு இது கூட கிடையாது, குப்பை கூட கிடையாது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். ஆனால் அங்கே லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ஒரே குப்பையாக கிடக்கும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் சிகரெட்டை குடிச்சிட்டு கீழே டொப்புன்னு போடலாம். அந்த இடத்துல மட்டும் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அந்த சாக்லேட் பேப்பரை கீழே அப்படி மடித்து குப்பையை போடுறோம். அது எப்படி லிட்டில் இந்தியா மட்டும் ஏன் இப்படி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, எங்கள் சிங்கப்பூர் போலீஸே தோற்று போச்சு அப்படிங்கிறா. அப்போ ஒரு ஒரு குப்பை போடுறதுங்கிறது நம்ம கலாச்சாரமா? எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஊரில் பாப்புலேஷன் அதிகம், அதனால எப்படி இருக்குன்னா குப்பை எப்படி தூக்கி கீழே போடுறது? பாப்புலேஷனுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? சைனாவும் ஒரே ரொம்ப ஒரு ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி தான். அங்கேயும் குப்பையே கிடையாது. தேசம் பூராவும் குப்பை யாரும் போடுறதே கிடையாது. ரைட். இப்போ நம்ம டான்ஸ் அண்ட் மியூசிக் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு போவோம். ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்கலாம். இடையில நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போ மைக் வரும். இசை அப்படிங்கிறத நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் நம்ம சினிமாவோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் சினிமாவிலிருந்து தான் வராங்க. இப்போ அடுத்து வந்து விஜய் வரப்போகிறாரு, கமல் வந்துட்டாரு, ரஜினி வந்துட்டாரு, விஜய் வரப்போகிறாரு, விஷால் வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு. இப்படி சினிமாவிலிருந்து தான் நம்ம அரசியல் தலைவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பொழுதுபோக்கு அதுதான், அரசியல் அதுதான், நம்ம சோஷியல் ஸ்பேஸ் என்னன்னா அதுதான். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா அதில் வந்து சினிமா பாட்டு, தமிழ் சினிமா தான். நம்ம எப்படி யாரை வந்து நம்மளுடைய மாடலாக வச்சுருக்கோம் அப்படின்னா தமிழ் சினிமா. உங்களோட திங்கர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் தமிழ் சினிமாவிலேருந்து தான் எடுக்கிறோம். ஒரு அலியான்ஸ் ஃப்ரான்சைஸ்னு ஒரு இடம் இருக்குது மெட்ராஸில், ஃப்ரெஞ்சு கல்ச்சுரல் சென்டர். அங்கே என்னோட நாவலை எடுத்துக்கிட்டு போய் இதை ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். யார் நீ அப்படின்னு கேட்டான். ரைட்டர். எங்களுக்கு தெரிஞ்ச ரைட்டர்ஸ் வைரமுத்துவும் கமலஹாசனும் தான் அப்படிங்க. அங்கே கூட வா, ஏன்னா அங்கே இருக்கிற ஆள் நம்ம ஆள். அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ரைட்டர்ஸ் சுஜாதா, கமலஹாசன், வைரமுத்து. நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்குது. நம்ம எழுத்தாளர்கள் கூட இப்போ நான் என்னோட நண்பர்கள்கிட்டலாம், இப்போ டாக்டர் ரமேஷ் கிட்டலாம் என்னை யார்ட்டையும் ரைட்டர்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அப்படின்னு கேட்டுக்குவேன். ஏன்னா அடுத்த கேள்வி எந்த படத்துக்கு எழுதுறீங்கன்னு தான் கேள்வி. படத்துக்கு எழுதுனா தான் ரைட்டரா? எல்லாமே சினிமா தானா இங்கே? ஆனால் வேற மொழிகளில் இசைங்கிறது சினிமாவை தாண்டி வேற இடத்துல இருக்குது. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த பாட்டை கேட்போம். நாஸ்டால்ஜியாங்கிற பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு கேளுங்க. நாஸ்டால்ஜியா. யானி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிஷியன் தான். அதனால்
அதனால் அந்த இசை வந்து உங்களுக்கு அவ்வளவா பழக்கப்படலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேருக்காவது பிடிச்சிருந்ததா? இங்கே முடியலன்னாலும் நீங்கள் வீட்டில் அல்லது ஹாஸ்டலில் யானி கேட்டு பாருங்கள். யானி உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான், ஒரு தெரியாத ஆள். இப்போ நான் சொல்கிறேன், போக்கா கமாரான்னு பேர். அவர் கினிங்கிற நாட்டை சேர்ந்த ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன், ட்ரம்மர். கினிங்கிற நாடு வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்குது. அங்கே பொதுவாக உலகத்தில் பல நாடுகளில் இசைங்கிறது வந்து வாழ்க்கையோடு இசைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கிளீஷேவாயிடுச்சு. எப்படி இருக்குன்னா, இசை அவங்க உயிர் வாழறதுக்கே ஒரு ஆதாரமாக இருக்குது. அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஒரு ஆதார சுருதியாக இருக்குது இசை. அந்த இசை மட்டும் இல்லைன்னா, அந்த டான்ஸ் மட்டும் இல்லைன்னா அவங்களோட இனம் அழிஞ்சு போயிடும். உதாரணமாக 16-17 நூற்றாண்டுகளில் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு அடிமைகளாக அழைச்சி போகப்பட்ட கருப்பு இன மக்கள் அங்கே நடந்த கொடுமையில் சவுக்காலெல்லாம் அடித்து தானே வேலை வாங்கினாங்க. அந்த இனமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் அவங்களோட இசை மற்றும் நடனம், அந்த ரெண்டால தான் இன்னைய வரைக்கும், அதாவது போன நூற்றாண்டு வரைக்கும், அந்த ஸ்லேவரி நிறுத்தப்படுற வரைக்கும் அவங்க இருந்ததே, அந்த எக்ஸிஸ்டன்ஸே கண்டினியூ ஆனதுக்கு அந்த மியூசிக்கும் அவங்களோட டான்ஸும் தான் காரணம். இன்றைக்கும் யூஎஸில் வந்து அந்த தென் அமெரிக்காவிலையும் சரி, அந்த அமெரிக்க கண்டமே, நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா, ரெண்டு கண்டங்கள்லையும் கருப்பின மக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ். மைக்கேல் ஜாக்சன் உட்பட. மைக்கேல் ஜாக்சன்லாம் அதோட ப்ராடக்ட் தான். அப்படி வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய லெஜெண்டரி ட்ரம்மர் இருந்தார், போக்கா கமாரான்னு. 33 வயசில் நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். அவர்கிட்ட என்ன ஒரு சிறப்புனா, அவர் அளவுக்கு வேகமாக ட்ரம்ஸ் அடித்த ஆள் கிடையாது உலகத்தில். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரம்ஸ் வந்து அடிப்பார். அவர் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நேராக வந்து நம்ம ஊரில் இருக்கிற பெரிய இசை மேதைகள் மாதிரிலாம் ரொம்ப ஐவரி டவர்லலாம் இருக்க மாட்டார். கீழே வந்துடுவார். தெருவில் போகும்போது தெருவில் ஒரு ட்ரம் யாராவது கொடுத்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து உங்களுக்காக ட்ரம்ஸ் அடிப்பார். நீங்கள் டான்ஸ் ஆடலாம். அப்படி அவர் எதிர்பார்க்காம அவரை உட்கார்த்தி வச்சு ட்ரம்ஸ் அடிக்க சொல்லி எல்லாரும் துனும்பான்னு ஒரு டான்ஸ், அந்த டான்ஸுக்கு பேர் துனும்பா, அந்த ட்ரம்முக்கு பேர் ஜெம்பே. அந்த ஒரு போக்கா கமாராவோட ஓரளவுக்கு பஞ்சாபிஸ் பரவாயில்ல. அவங்களோட திருமண வைபவங்களில் அவங்க மற்றபடியும் இந்த பொங்கல் சமயத்தில் ஒரு கொண்டாட்டம் இருக்கும், அப்புறம் ஹோலி சமயத்தில், இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு 3-4 ஒகேஷன்ஸில் அவங்க ஆடுவாங்க. வீட்டு விசேஷங்கள்லாம் ஆடுவாங்க. பொம்பளை ஆம்பளை எல்லோரும் சேர்ந்து ஆடுவாங்க பஞ்சாபிஸ். அப்புறம் குஜராத்தீஸும் நிறைய டான்ஸ் ஆடுவாங்க. இந்தியாவிலே ரொம்ப ஹெடோனிஸ்டிக் இனம் அப்படின்னு சொன்னால் குஜராத்தை தான் சொல்லணும். மகாத்மா காந்தி பிறந்ததுனால குஜராத்தை பற்றி நமக்கு வேறு மாதிரியான மனப்பதிவுகள் இருந்தாலும் ரொம்ப கொண்டாட்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பஞ்சாபீஸை விட குஜராத்தீஸ்க்கு அதிகம். அவங்கெல்லாம் தமிழர்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முசுடு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் சிரிக்க தெரியாதவங்க, டான்ஸ் ஆட தெரியாதவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் முசுடாக இருப்பாங்க, ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. அப்படி தான் வெளி மாநிலங்களில் நம்ம தமிழர்களை பற்றி நினைப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றி ஒரு ஜென்ரலைஸ்டு ஒப்பீனியன் இருக்குது. அதில் தமிழர்கள் பற்றி அப்படி தான். பஞ்சாபிஸ் கொஞ்சம் காவோ பிவோ மோஜ் கரோன்ட்டு சொல்லுவாங்க ஹிந்தியில். குடி, கொண்டாடு, சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். காவோ பிவோ மோஜ் கரோ அப்படின்ட்டு. ஸோ நம்மெல்லாம் கொஞ்சம் அந்த ரிஜிடிட்டியிலிருந்து வெளியில் வரணும்னா மியூசிக் அண்ட் டான்ஸ் கொஞ்சமாவது அதை
கேட்டு நம்ம வாழ்க்கையோட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். மியூசிக் இல்லைன்னா பல இனங்கள் இந்த உலகத்தில் அழிஞ்சிரும். நம்மெல்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்கிறதுனால தான் மியூசிக்கும் டான்ஸும் நம்மளை விட்டு அந்தாண்ட இருக்குது. ஆனால் மார்ஜினல் செக்டார் இருக்காங்க இல்லையா, அந்த அடித்தட்டு மக்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலேயே, நம்ம தமிழ்நாட்டிலேயே மியூசிக் டான்ஸ் அவங்க வாழ்க்கையோடு இருக்குது. கோவில் திருவிழாக்கள், திருமணம், மரணம், இந்த 3 சமயத்துலேயும் அவங்க வந்து டான்ஸ் அண்ட் மியூசிக் தான். அடித்தட்டு மக்கள், கிராம மக்கள். அதில் ஒரு விஷயத்தை பற்றி நான் சமீபத்தில் ரிசர்ச் பண்ணேன். கோவில் திருவிழாக்கள்னால் ஒரு கோவிலில் மட்டும் நடக்கிறது இல்லை, மயான கொல்லைன்னு சொல்லி நம்ம கிராமங்களில், சென்னையிலையும் நடக்குது, நிறைய ஊர்களில் நடக்குது. மயான கொள்ளை, மயானத்துக்கு போகிறாங்க. மயானத்துக்கு போய் அங்கே அந்த கோழியை வந்து அப்படியே உயிரோட கடித்து அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு ஒரு பேயாட்டம் ஆடுறாங்க. பேயாட்டம், பேய் மாதிரி ஆடுறாங்க ஒரு ஃப்ரென்சியில். அவங்கள நான் நிறைய பேரை பார்த்தேன். அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு புகைப்படமாக நீங்கள் போட்டு. மயான கொள்ளை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு சுவாரஸ்யமான கதை கிடச்சிது. அந்த கதை தான் இந்த மயான கொள்ளை டான்ஸுக்கும் மியூசிக்கும் அடிப்படை. ஏன் அவங்க அந்த கோழியை பிடிச்சி கடித்து உயிரோட, அது மாதிரிலாம் வேறு சமயத்தில் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்குமான்னு கேட்டேன். ஒத்துக்காது. அப்போ தான் அது அந்த அந்த மெட்டமார்ஃபிசிஸ் ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ தான் அவங்க அது வயிற்றுக்கு ஒத்துக்குது, அவங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல. அது என்ன கதைனா, சிவன் பார்வதி, இது ஒரு மித்து தான், ஒரு தொன்ம கதை. சிவன் பார்வதி இருக்கும்போது பார்வதி மேலே பிரம்மா ரொம்ப ஆசைப்பட்டு வந்து, அந்த நேரத்தில் சிவபெருமான் பிரம்மாவை சாபம் விட்டுறாரு. அந்த நேரத்தில் பார்வதி ரொம்ப கடும் கோபம் கொண்டு, அது எப்படி நடக்குதுன்னா, அவள் வந்து பிரம்மாவோட பாத பூஜை பண்ணிடுறா. ஏன்னா பிரம்மாவுக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை. இவ வந்து பிரம்மாவை சிவன்னு நினச்சிக்கிட்டு பாத பூஜை பண்ணிடுறா. நிமிந்து பார்த்தா பிரம்மா ஓடிடுறான், இவ சபிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிவன் வந்து பிரம்மாவை தேடி போகும்போது பிரம்மாவோட ஒரு தலை அவன் கையோடு வந்துடுது. அந்த தலை தோளில், சிவனோட தோளில் வந்து மாட்டிக்குது. இவர் சிவன் சாப்பிட்றது பூரா அந்த தலைக்கு போயிடுது. அதனால் இவரோட அப்படியே உருக்கொலைஞ்சு போய் ஒவ்வொரு சுடுகாடாக போய் சாப்பிட்டு பார்க்குறாரு. எல்லா சாப்பாடும் அந்த பிரம்மாவோட தலைக்கு போயிட்டு இருந்ததும், ஒரு நாள் பார்வதி சிவனோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து அங்கே வெந்துக்கிட்டு இருக்கிற மனுஷ கறியை எடுத்து கோபத்தில் சாப்பிட்றான். அப்போ தான் அந்த பிரம்மாவோட தலை அங்கேருந்து இறங்கி வந்து இவ வந்து அதை நசுக்கி கொன்னுடுறான்னு கதை வருது. அப்போது அந்த சிவனை அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு பேய் கூத்து ஆடி கடும் கோபத்தில், ஏன்னா சிவன் வந்து 12 வருஷம் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்போ தான் அந்த மயான கொள்ளை, அப்போ அந்த பார்வதி ஆடின வெறி கூத்து, அது ஒரு பைத்திய நிலைமையில் அவள் ஆடிருக்கா. அதனால் ஒரு இந்த மென்டல் டிஸார்டர் இருந்தவங்கள்லாம் அந்த மயான கொள்ளைக்கு போனால் பார்த்தா, அந்த டான்ஸை பார்த்தா போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. ஸோ அந்த மயான கொள்ளைங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸில் தான் வந்து நடக்குது. உள்ள அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸாக தான் இருக்குது. அதை நேரில் போய் பார்க்கும்போது நான் வீடியோ எடுக்க முடியல, வெறும் பிக்சர்ஸ் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு வந்து அந்த விளிம்பு நிலை மக்கள் சொல்கிறோம்ல, அந்த மார்ஜினல் செக்டார், அந்த அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையில் தான் இருக்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து இதெல்லாம் பொய், இதெல்லாம் கட்டுக்கதை அப்படி சொன்னோன்னா அவங்களுக்கு வேறு செலிப்ரேஷனே இல்லை. அவங்களோட வருஷம் பூரா இந்த ஆட்டத்தில் கலந்துக்கிறவங்க 60-70% பேர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த மயான கொள்ளையில். ஸோ அவங்களுக்கு இதை எடுத்துட்டோம்னா, இந்த கடவுள்களெல்லாம் அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டோம்னா, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம்னா அவங்களோட வாழ்க்கையே போயிடும். அவ்வளோதான் பைத்தியம் முடிச்சு அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கை எது?
இந்த இசையும் இந்த நடனமும் இந்த கொண்டாட்டமும் இந்த வழிபாடும் தான். இது எப்படி நகரங்களில் எப்படி இருக்கு? இதே வழிபாடு, இதே கொண்டாட்டம், இதே மியூசிக் எப்படி இருக்குங்கிறத நம்ம நகரத்தில் லாரா ஃபாபியானோட ஜுதேம் அப்படிங்கிற ஒரு பாட்டை போடுங்க. லாரா ஃபாபியானால் அந்த பாட்டை பாடவே முடியல, அந்த பார்வையாளர்களே பாடுறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்படி நம்ம எப்படி மயான கொள்ளையில் அந்த பாட்டும் நடனமும் அவங்களோட இரத்தத்தோடையும் உடம்போடையும் சம்மந்தப்பட்டிருக்குங்கிற மாதிரி இது ரொம்ப இமோஷனலாக நம்ம மாறினதை பார்த்தோம். இன்னொரு பாட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன்னா, நீங்கள் இதில் ஒரு 100க்கு ஒரு 5 பேராவது இந்த மாதிரியான இசை இப்போ நம்ம ஊரில் இருக்கிற எத்தனையோ வகையான இசை. இப்போ நீங்கள் மெட்ராஸ் மாதிரியான நகரங்களை பார்த்தீங்கன்னா நிறைய சால்சா கிளாஸஸ் இருக்குது, டேங்கோ கிளாஸஸ் இருக்குது, ஏகப்பட்ட பேர் அங்கே நிறைய படிக்கிறாங்க, நிறைய இடங்களில் டான்ஸ் கிளாஸஸ் இருக்குது. இப்படி வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றணுங்கிறது தான் என்னோடய எழுத்தோட அடிப்படை. இல்லைன்னா ஒரு 50 வயசுலேயே வாழ்க்கை டல் அடிச்சு போயிடும். 60 வயதில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப வாழ்க்கையில் எந்த அர்த்தமுமே இல்லாமல் ஒரு டல்னஸ் அப்படிங்கிறது தான் லைஃபாக இருக்கும். அந்த டெஸ்பாசித்தோன்னு ஒரு பாட்டு இருக்கா, கேட்கலாமா? டெஸ்பாசித்தோ. இந்த மியூசிக் பற்றி இது இவ்வளோ பார்த்ததில் எப்படி மியூசிக் ஒரு மனுஷனோட இமோஷன்ஸோடையும் லைஃபோடையும் அவ்வளவு தூரம் தீவிரமாக, இலக்கியத்துக்கெல்லாம் அந்த அளவுக்கு இடம் இல்லை. இப்போ நான் ஒரு மனுஷனுக்கு மொழி ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். மொழி இல்லைன்னா மனுஷனே கிடையாது, மனித வாழ்க்கையே கிடையாது. மொழி தான் அடிப்படை. அதை ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்கு விளக்கிடலான்னு நினைக்கிறேன். மொழி, தமிழ் மொழி. இப்போ தமிழ் தாய் வாழ்த்துலாம் பாடி தான் இந்த கூட்டத்தை ஆரம்பித்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் வெறும் பேச்சு மொழியாக மாறிக்கிட்டு இருக்கிறத ரொம்ப வருத்தத்தோடு கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். அதிகம் பேருக்கு எழுத தெரியலை தமிழ். அப்புறம் இலக்கியம் படிக்கிறதில்ல. ஒரு மொழியை நம்ம சங்கத்தமிழ்னு சொல்கிறோம். இவ்வளவு தூரம் அந்த மொழியை இத்தனை நூற்றாண்டுகளாக எடுத்துக்கொண்டு வந்தது, இந்த டார்ச் பேரர்ஸாக இருந்தது எழுத்தாளர்கள் தான். அந்த எழுத்தை படிக்கிறது இல்லை. இப்போது இலக்கியம் நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதிகபட்சம் சேட்டன் பகத் அப்படிங்கிறாங்க. அவங்களோட மொழியில் அவங்க படித்த நாவல் எதுவுமே இல்லை. உங்கள் அப்பா பேர் தெரியுமா? தெரியும். தாத்தா பேர் தெரியுமா? தெரியும். தாத்தாவோட தாத்தா பேர், அப்பா பேர் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னோடிகளை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத ஒரு எந்த கூச்சமும் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தேசத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இலக்கியம் படிக்கணும் அப்படிங்கிறத என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பாரதி ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காரு. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. தினம் தினம் சோறு தின்னுட்டு இருக்கோம். சின்னஞ்சிறு கதைகள், சின்னஞ்சிறு கதைகள்னா எதுக்கும் உதவாத வெட்டி கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, மற்றவனுங்க துன்புறுத்தி பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கூற்றுக்கு இரையாகிறான், செத்து போகிறான். அப்படிப்பட்ட வேடிக்கை மனிதருங்கிறாரு, வெட்டி பயலுகங்கிறாரு. இலக்கியம் தெரியாதவங்கள்லாம் வேடிக்கை மனிதர்கள், வெட்டி பயலுக. பர்த்ருஹரி இலக்கியம் படிக்காதவர்களெல்லாம் மிருகத்துக்கு சமம் அப்படிங்கிறார். விலங்குகள், அவங்களுக்கு விலங்குகள் என்ன இலக்கியமாக படிக்குது அப்படிங்கிறார். ஸோ அந்த பாரதியின்
எதுக்கு இலக்கியம், ஏன் இலக்கியம்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு ரெண்டு உங்களுக்கு 2 கோட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவர் இதை எழுதின கவிஞர் பாரதிக்கு பிறகு வந்த ஒரு தமிழ் மொழியை கொண்டாட வேண்டிய ஒரு பெரும் கவி. அவர் இறந்தபோது ஒரு 25 பேர் போயிருந்தாங்க. அப்போ நான் எழுதினேன், பாரதிக்கு 8 பேர், ஞானக்கூத்தனுக்கு ஒரு 25 பேர், அதுக்கு ஒரு 100 வருஷம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அந்த ஞானக்கூத்தன் தமிழ்நாடு கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு, இந்த மொழி பெருமைப்பட வேண்டிய ஒரு கவி. அவர் கவிஞர், அவர் கவிதைனா நமக்கு ஏதோ புரியாமல் போயிடும், கவிதைனா நமக்கு புரியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் கவிதையை நம்ம படிக்கலை, அவ்வளோதான், உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலை. அவரோட ஒரே ஒரு கவிதையை நான் படித்து காமிக்கிறேன். இந்த கவிதையோட பேர் அம்மாவின் பொய்கள். பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதருந்து போகும் என்றாய். இந்த கவிதையை சொல்றது ஒரு ஆண் சொல்ற மாதிரி எழுதுறாரு. அம்மாவின் பொய்கள் தலைப்பு. பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதருந்து போகும் என்றாய். தவறுகள் செய்தால் சாமி கண்களை குத்தும் என்றாய். தின்பதற்கு ஏதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய். ஒருமுறை தவிட்டுக்காக வாங்கினேன் உன்னை என்றாய். எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா, அத்தனை பொய்கள் முன்பு சொன்னனி எதனால் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய். தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றா, எனக்கினி பொய்கள் தேவையில்லை என்று எண்ணினாயா, அல்லது வயதானோர்க்கு தகுந்ததாய் பொய்கள் சொல்லும் பொறுப்பு இனி அரசாங்கத்தை சார்ந்ததாய் கருதினாயா. தாய்ப்பாலை நிறுத்தல் போல தாய்ப்பொய்யை நிறுத்தலாமா, உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் பொய்கள். அம்மாவின் பொய்கள். இதில் ஏதாவது புரியாதது இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு கவிதையை எழுதின ஒரு பெருங்கவிஞன் சொல்லணும் ஞானக்கூத்தன். எத்தனை பேருக்கு தெரியும்? படிக்கலை, கொண்டும் சேர்க்கலை. அவர் எழுதினது முழுக்க தமிழ் வாழ்க்கையை பற்றி தான். அது ரொம்ப புரியும்படி எளிமையான தமிழில். இன்னொரு கவிதை பரிசில் வாழ்க்கை, நம்ம அரசியல் பற்றி எழுதுறாரு. இதில் அரசியல் இல்லை, ஆனால் அரசியல் பற்றினது, அரசியல் வாழ்க்கை பற்றி. வாரத்தில் 1-2 வெளியூர் கூட்டம், வாரத்தில் 1-2 வெளியூர் கூட்டம், வர பார்க்கும் மணியாடர் மாலை துண்டு, காரத்தில் பேச துப்பாக்கிச் சூடு, கல் பிறந்த காலத்தில் பிறந்தோர் தம்மை நேரத்தில் களிப்பூட்ட அகநானூறு, நெய்யாற்றில் பாலாற்றில் பேசி பார்த்த தீரத்தில் தேர்ந்தெடுத்த நகைத்துணுக்கு, தமிழருக்கு வேறென்ன கொடுக்க வேண்டும். அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர், வாரத்தில் 1-2 வெளியூர் கூட்டம், வர பார்க்கும் மணியாடறான், வரல, வர பார்க்கும் மணியாடர் மாலை துண்டு, காரமாக பேசுகிறதுக்கு துப்பாக்கி சூடு எங்கேயாவது நடந்துடும் தூத்துக்குடியில், அதை பற்றி காரமாக மைக்கில் பேசுவார் அவர். கல் பிறந்த இதுக்கு முன்னாடி இப்போ தோன்றின தமிழ்குடி அப்படின்லாம் மைக்கு முன்னாடி அலறுவார். அப்படிலாம் அவங்களுக்கு களி பூட்டுறதுக்கு அகநானூறு இருக்குது. நெய்யாற்றில் பாலாற்றில் பேசி பார்த்த தீரத்தில் தேர்ந்தெடுத்த நகைத்துணுக்கு, நிறையா கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தமிழருக்கு வேற என்ன கொடுக்க வேண்டும். அப்படியே மயங்கி போய் புகையூதி ரயில் வண்டி எழும்பூர் நீங்கும், பேச்சாளர் மனதில் கையொலிகள் கேட்கும், பேச்சாளர் வாய் திறந்து பழங்குடிகள் கேட்டார், தம் எளிய மூக்கின் மூச்சுக்கு வயது 3000 என்று. தமிழர்களே, நீங்கள்லாம் 3000 வருஷ வரலாறு கொண்டவர்கள் அப்படின்னு கைத்தட்டுவான். அவங்களாம் யார்? பழங்குடிகள்ங்கிறார் நம்மளெல்லாம் பார்த்து. இப்படி கேட்க வாயை பொழந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு கிடக்கிறோம். நம்ம மூதாதையருக்கு 3000 வருஷம் ஆச்சு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை கேட்டு கைத்தட்டுறாங்க. எளிய மூக்கின் மூச்சுக்கு வயது 3000 என்று முதலாய் கேட்டதனால் திணறி போனார். வாய்ச்சிருக்கும் இந்நாளின் வாழ்வை நொந்தார், வளம் திரும்ப வேண்டுமெனில் இவருக்கான பேய்ச்சுரக்காய் சின்னத்தை மறவோம் என்றார்.
பெரியதொரு மாலையிட்டு வணக்கம் போட்டார். புகையூதி ரயில் வண்டி எழும்பூர் நீங்கும், பேச்சாளர் மனம் புதிய பேச்சை தீட்டும். ஆத்தூரில் மறுகூட்டம், தலைமையேற்ற அதிகப்படி தமிழர் ஒரு சுருதி சேர்த்தார். காத்தோட்டம் இல்லாத கூட்டத்துக்கு பேச்சாளர் சூடேற்றி பேசும் போதில் ஆத்தாடி என்றொருவன் கூச்சலிட்டான். அடிதடிகள் பரிமாறி கொண்ட பின்பு நீத்தாலும் உயிர் தொடர்வேன் என்றார் நண்பர். விடிவதற்குள் நாளிதழில் தலைவரானார். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குளிர்ந்திட கைகொட்டி கும்மியடி, காணிக்கை கொண்டு வாருங்கடி, குலோத்துங்க சோழனை பாருங்கடி அப்படின்னு போகுது கவிதை. நம்ம ஆட்சியாளர்கள் எல்லாம் குலோத்துங்க சோழன்கிறோம், கும்மி அடிச்சுட்டு போங்க அப்படின்னு நம்ம அரசியல் நிலவரத்தை ரொம்ப பேரடி பண்ணி எவ்வளோ அப்சர்டாக வாழறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான பேரடி. அடுத்து, ஏன் இலக்கியம் அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விஸ்டம். நம்ம காலேஜில் எல்லாம் நாலெட்ஜை தான் படிக்கிறோம், அந்த நாலெட்ஜை நமக்கு பணம் கொடுக்குது. நல்லா படித்தோன்னா நல்ல வேலைக்கு போகிறோம், அது நமக்கு நல்லபடியாக செல்வமாக நல்லபடியாக வாழறதுக்கு பணத்தை பொருளை புகழை கொடுக்குது. ஆனால் விஸ்டம் கொடுக்கலை. விஸ்டம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு உதாரணம். விஸ்டம்னா என்ன? இது பாரதி எழுதினது. கவனமாக கேளுங்க. இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமை உடைத்து, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, ஞாயிறுனா சூரியன், திங்களும் நன்று, நிலவு, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன, பறவைகள் இனிய, ஊர்வனவும் நல்லன, விலங்குகள் எல்லாம் இனியவை, நீர் வாழ்வனவும் நல்லன, மனிதர் மிகவும் இனியர், ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம், இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது. சாவுறது கூட இனிது, இனிமை உடைத்து, எல்லாமே இனிதுதான் அப்படிங்கிறது தான் விஸ்டம். எல்லாமே நான் சொன்னல, சஃபரிங் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சஃபரிங் இல்லைன்னா, வெறும் லக்ஸுரியிலேயே இருந்தோம்னா, நான் என்னோட நண்பர்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிற உதாரணம், அந்த உதாரணத்துக்காக என்ன கோச்சிக்காதீங்க, ஆனால் அதில் உள்ள கண்டென்ட்டை பாருங்கள். நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்கிட்ட நீங்கள் கொடுக்குற உணவு தவிர வேற ஏதாவது ஒரு உணவு கொடுத்தீங்கன்னா செத்து போயிடும். அதனால் எங்கள் வீட்டுக்கு வர்ற சர்வெண்ட்டுக்கிட்டெல்லாம் அதுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாம்பார் சாதம் அதெல்லாம் கொடுத்துடாதீங்க, அது பெடிகிரி மட்டும்தான் ஒத்துக்கும், இல்லைன்னா சாம்பாரோ தயிரோ ஏதோ சாப்பிட்டோன்னா செத்து போயிடும். ஆனால் ரோட்டில் கிடக்கிற நாய்க்கு பயங்கரமாக இம்யூன் ஆகிருக்கும். அது எது இருந்தாலும் சரி, சேறு சகதி எதையும் சாப்பிடும். அப்படி மனித உடம்புக்கு மனசுக்கு கடுமையான உழைப்பு, அதுதான் இதோட டெஸ்டினி. அப்படி தான் இது படைக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன வயசு தம்பியோட வெளியூர் போயிருந்தேன், ஒரு 35 வயசு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருந்தார், தொடர்ந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருந்தார். நைட்டெல்லாம் தூங்கினார். அப்புறம் நைட்டும் அப்புறம் பார்த்தா நைட்டு பகல் எப்போதும் 24 ஹவர்ஸும் குடிச்சிக்கிட்டே இருந்தார், சிகரெட் குடிச்சிட்டே இருந்தார். நான் சொன்னேன், இப்படி தான்ப்பா எனக்கும் வாழறதுக்கு நல்லா இருக்குது, இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் சீக்கிரம் செத்துருவேனே அப்படின்னேன். வாழ்ந்து என்ன சார்வு பண்ணுறது அப்படின்னாரு. அப்போ நீ இப்படியே இரு அப்படின்ட்டு. அடுத்த மாதம் இறந்து போயிட்டார் 35 வயசில். அவர் இறந்துருவாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் எக்ஸ்ட்ரீமில். அப்போது காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கு எழுந்து வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், இப்படி உடம்பை வருத்தி தான் எடுக்க வேண்டியிருக்கு. வருத்தப்பட வைக்க வேண்டியிருக்கு உடம்பை. அப்போ தான் அது 90 வயசு 100 வயசு வரைக்கும்
ஒழுங்காக இருக்குது. இதோட டெஸ்டினி அதுதான். இந்த உடம்பு இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. இதை நான் படித்தது, தெரிஞ்சுக்கிட்டது ஒரு நாவல் மூலமாக தான். அதனால தான் படிக்கணுங்கிறது. இல்லைன்னா இந்த சஃபரிங்லாம் என்ன, என்னோட மனசை அழுத்தி உளவியல் நெருக்கடியை உண்டு பண்ணி ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு ஆக்கி என்னை சாகடிச்சிருக்கும். ஆனால் அந்த புத்தகம் இது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த புத்தகம் என்னென்னா உல்ஃப் டோட்டம்னு பேர், நாவல் உல்ஃப் டோட்டம். அது தமிழில் ஓநாய் குலச்சின்னம் அப்படின்னு தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்குது. அந்த உல்ஃப் டோட்டம் நாவலில் அந்த சைனீஸ் ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, மங்கோலில் உள்ள செங்கிஸ்கான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற பல நாடுகளை, அதிகபட்ச நாடுகளை வெற்றி கொண்டவன். ரஷ்யாவை வெற்றி கொண்ட ஒரே ஆள் வரலாற்றில் செங்கிஸ்கான் தான். நெப்போலியனால் கூட முடியல, ஹிட்லராட கூட முடியல, செங்கிஸ்கானால் முடிஞ்சுது. அப்படிங்கிறதுக்கு இந்த சைனீஸ் ரைட்டர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அதுக்கு காரணம் எங்கள் நாட்டின் ஓநாய். எப்படி? அதனால தான் அது உல்ஃப் அதுக்கு டோட்டம் ஆகுது, குலச்சின்னமாகுது. எப்படின்னா, அவங்களோட குதிரைகள் பிறந்த உடனே அலர்ட் ஆகுது. ஏன்னா குட்டி பிறந்த உடனே ஓனாய் தூக்கிட்டு போயிடும் குதிரை குட்டியை. அப்போ அது பிறந்த உடனே அலர்ட் ஆகுது. எங்கள் குதிரைகள், எங்கள் நாட்டு குதிரைகள் உறங்கினதே இல்லை. பிறந்ததுலேருந்து உறங்கும் போது கூட நின்றுக்கிட்டே அது அலர்ட்டாக இருக்கும், எப்போ ஓனாய் தூக்க போகுதோன்ட்டு. அதனால் எங்கள் குதிரைகள்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும், நின்றுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும். மனசுக்குள்ள எந்த க்ஷணமும் ஓடிடும், ஓனாயோட ஸ்மெல் வந்தாலே ஓடிடும். அப்படி. ஆனால் சைனாவோட குதிரைகள், உங்கள் குதிரைகள்லாம், அந்த சைனாவை நோக்கி பேசுகிறான். ஆனால் உங்கள் குதிரைகள்லாம், நீங்கள் உழவு நாடு, உங்கள் குதிரைகள்லாம் காலையில் எழுந்து ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் எக்ஸசைஸ் கொடுப்பீங்க, ஓட்டப்பயிற்சி. எங்களுக்கு ஓட்ட பயிற்சி இல்லைப்பா, இப்போ வாழ்க்கையே ஓட்டம்தான். எதுக்கு? உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஓட்டப்பயிற்சி லக்ஸுரி, எங்களுக்கு லைஃப். அப்போ அந்த வாழ்க்கைக்காக, உயிருக்காக ஓடி ஓடி எங்கள் குதிரைகள் உலகத்திலேயே பலம் பொருந்தினதாகவும், உலகத்திலேயே காற்றை விட வேகமாக ஓடக்கூடியதாகவும் எங்கள் குதிரைகள் இருந்ததால் நாங்கள் உலகத்தை பிடிச்சோம். 5000 குதிரை தான் வச்சுருப்பான். 50,000 குதிரை வச்சிருக்கிற சைனாவை வெற்றி கொண்டுருவான். ஏன்னா இவனோட குதிரையோட வேகம் அப்படி. இவன் அந்த ஓனாயோட தோலை அப்படியே இந்த சதை கூட இன்னும் சரியாக காயாமல் அப்படியே போட்டுக்கிட்டு மரணத்தின் வாடை வீசுகிறதுன்னு சொல்லி பயந்து போய் அவன் ஓடிடுவான். பல நாடுகளில் அந்த செங்கிஸ்கானோட படை வரும்போது மரணம் வருதுன்னு சொல்லி அந்த நாத்தம் தாங்க முடியாமல் கிளி பிடிச்சி சைக்கலாஜிக்கலாக ஆடி போய் செத்துருக்கானுங்க. அந்த அளவுக்கு. அப்போ அந்த குதிரையை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்களா? சீன குதிரைகள் எப்படி பொதக்குன்னு இருந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் என் நண்பன் செத்து போனானே, அவன் வாழ்க்கையில் எக்ஸசைஸை பண்ணதில் பிறகு நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறான். அந்த சீனத்து குதிரைகள் மாதிரி இந்தியாவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஓடணும், செங்கிஸ்கானோட குதிரைகள் மாதிரி மாறணும். அப்போது யார் உழைக்கிறாங்களோ, உழைப்புன்னா நான் வெறுமனே ஓடுறது மட்டும் சொல்லலை, சஃபரிங். எனக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நான் அதை எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பயிற்சி அப்படி தான் நினச்சிக்கிறேன். பயிற்சி. நிறைய கதைகள் இருக்கு அதுக்கு. மனம் தெய்வம், சித்தம் தெய்வம், உயிர் தெய்வம், காடு மலை அருவி ஆறு கடல் நிலம் நீர் காற்று தீ வான் ஞாயிறு திங்கள் வானத்து சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள். உலோகங்கள் மரங்கள் செடிகள் விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீந்துவன மனிதர் இவை அமிர்தங்கள். இப்படி பார்க்க தெரிஞ்சவன் எவ்வளோ பெரிய ஒரு ஞானி. அதான் விஸ்டம் நினைக்கிறேன்.
அப்போ இந்த சஃபரிங், அப்போ எனக்கு வந்து சஃபரிங் வந்ததுன்னு வச்சுங்களேன், என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னு வச்சுங்க, நான் வந்து ஒரு ஜெயிலை பற்றி ஒரு நாவல் எழுதுவேன். ஓஹோ, எனக்கு கடவுள் கொடுத்த பயிற்சி. ஒரு நாள் நான் வந்து ரொம்ப துக்கமாக என் நண்பர்கிட்ட போய், வாழறதே வேஸ்ட்டு, இங்கே தமிழ்நாட்டில் எழுத்தாளராக பிறந்திருக்கவே கூடாது, இங்கே தமிழில் எழுதக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு மூடில் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், வனப்பருவம் படிங்க, மகாபாரதத்தில் ஏற்கனவே படித்தது தான். உடனே வீட்டுக்கு போய் என்கிட்ட இந்த மகாபாரத தொகுதி பூரா இருக்குது, 18 வால்யூம், வனப்பருவம். அது மாவீரா பதிப்புன்னு சொல்லுவாங்க. மாவி ராமானுஜாச்சாரியார்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் தன்னோட சொத்தெல்லாம் விற்று ஒரு டீமை வச்சு சமஸ்கிருதத்தில் இருக்கிற மகாபாரதத்தை தமிழில் உரைநடையாக எழுதினார். 18 வால்யூம் 1000 பக்கமும் போடுறதுக்கு தன்னோட சொத்தெல்லாம் விற்றுட்டார். அப்புறம் எல்லார்ட்டையும் போய் பிச்சை எடுத்தார். இப்படி பிச்சை எடுக்கும்போது பல பேர் எப்படிலாம் அவமானப்படுத்தினாங்கிறத முன்னுரையில் எழுதும்போது எழுதுறாரு. அதை படிக்கும்போது நமக்கு இரத்த கண்ணீர் வருது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெறும் தொழில் ரீதியான படிப்பை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் அந்த வனப்பருவத்தில் நளன் தமயந்தி கதை வருது. ஏன் வருதுன்னா, தர்மர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்படி சூதாடி எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாரும் அவமானமாக பேசுகிறாங்க, இந்த காட்டில் வந்து யாசகம் கேட்குற ரிஷிகளுக்கு கூட சாப்பாடு போட முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போது ஒரு முனிவர் போய் அவர்கிட்ட, உனக்கு இங்கே என்ன இல்லை, உன் மனைவி இருக்காங்க, உன்னோட தம்பிகள்லாம் இருக்காங்க, சாப்பாடு இருக்குது, எந்த பிரச்சனையுமே உனக்கு இல்லை, ராஜாங்கம் மட்டும்தான் இல்லை, உன்கிட்ட ஆட்சி மட்டும்தான் இல்லை, நளனோட கதை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் நளனோட கதை சொல்கிறாரு. நளன் தமயந்தி கதை அப்போ சொல்கிறாரு. நளனை வந்து ஒரு சமயத்தில் சனீஸ்வரன் பிடிச்சிட்டான். சனீஸ்வரன் பிடிச்ச உடனே அவன் சொல்கிறான், தம்பியோட சூதாடுன்னு சொல்லி. இவன் சூதாடுறான். சூதாடி எல்லாத்தையும் இழந்து, தர்மர் மாதிரி எல்லாத்தையுமே இழந்து, ராஜாங்கத்தை இழந்து, மனைவியும் இழக்க போகும்போது தன்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, ராஜா நளன் குதிரை பயிற்சி, அந்த குதிரை பற்றிய ஞானத்தில் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது, சமையலில் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது, தன்னோட மனைவியை மட்டும் அழைச்சிக்கிட்டு, அவளுக்கும் ஒரே போட்ட ட்ரெஸ்ஸு அவ்வளோதான், தனக்கும் போட்ட ட்ரெஸ் ஒன்றே ஒன்று அதுதான் போட்டுட்டு தம்பிக்கிட்ட கையெடுத்து கூப்பிட்டு ஓடிடுறான். அப்படி ஓடும்போது அவனோட குழந்தைய வந்து என்ன, குழந்தையும் வச்சு ஆடிவான்னு சொல்லிட்டு தமயந்தி என்ன பண்ணுறா, குழந்தைய உறவினர் வீட்டுக்கு அனுப்பிடுவா, அயோத்திக்கு. ஸோ இவளை மட்டும் அழைச்சிட்டு போவான். போகும்போது என்னென்னமோ கஷ்டம்லாம் நடக்கும். அந்த ட்ரெஸ்ஸும் போயிடும், பறவைகள் தூக்கிட்டு போயிடும். அப்படியே எடுத்து காய வச்சுருப்பான், அப்படியே பறவைகள் தூக்கிட்டு போயிடும். அவளோட புடவையை பாதி எடுத்து தன்னோட போர்த்திக்கிட்டு அப்படியே போவான். அங்கே போய் நினைப்பான், அவன் நினைக்க மாட்டான், அவன் மனசில் உட்காந்துருக்கிற சனி நினைப்பான், இன்னமும் இவளோடைய இருந்தால் இவ இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவா, ஓடிடு அப்படின்னதும் அந்த புடவையை அப்படியே அறுத்து பாதி புடவையோடு அவளை சுடுகாட்டில் விட்டுட்டு இவன் ஓடிடுவான். அப்போ அவள் வந்து காட்டில் அவளுக்கு என்னென்ன பிரச்சனையோ வரும். ஒருத்தன் ரேப் பண்ண வருவான், அதுலேருந்து தப்பி எங்கேயோ போவா, ஒரு வணிகர் கூட்டத்தில் இருப்பா, அங்கே வந்து இவளை ராட்சசி யட்சினின்னு சொல்லி அடிக்க வருவாங்க எல்லாரும், அந்த வணிகர்கள்லாம். இப்படி அவள் எங்கேயோ போய் உட்காந்துட்டு இருப்பா, இவன் எங்கேயோ போயிருப்பான். அப்போ இவனை கார்கோடன்னு ஒரு பாம்பு கடிச்சிடும். கடித்த உடனே என்ன ஆகும்னா, ஒரே ஒரு இந்த குள்ளனாயிடும், அப்படியே கருப்பு நிறமாக, உடம்பு பூரா கருத்து குள்ளமாகி பார்க்கவே, ஏன்னா அவன் வந்து பேரழகன்னு பேர் எடுத்தவன் நளன், அப்படியே அசிங்கமாகி. அப்போ அந்த முனிவர் சொல்லுவார், கடைசி கட்டத்தில் அவனோட பையன் பார்க்கும்போது அப்பான்னு கூட அடையாளம் தெரியல, யாரோன்னு நினைக்கிறான் அவன். தமயந்திக்கு மட்டும்தான் அவன் நளன்னு அடையாளம் தெரியுது. அப்படி மனைவியை பிரிஞ்சு, மகனை பிரிஞ்சு, உடம்புல உள்ள அழகை இழந்து, இப்படி
அனாதையாக கடந்த ஒரு வாழ்க்கை நலனோடது, அதெல்லாம் ஒப்பிடும்போது நீ எங்கேயோ எவ்வளோ பெரிய இடத்துல இருக்க அப்படின்னு சொன்னதும், கடைசியாக நலனும் தமயந்தியும் சேர்ந்துருவாங்க, அந்த குழந்தையும் சேர்ந்துரும். அப்போது இப்படி ஒரு நல்லவனுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டபோது சனி சொன்னது என்னன்னா, அவன் எனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் உண்மையை மட்டும்தான் சொன்னான். அதை பரீட்சை பண்ணுறதுக்கும் அதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்கும் தான் அவனுக்கு அந்த சஃபரிங்கை கொடுத்தேன். அப்போ அது சஃபரிங் இல்லை, அது நமக்கெல்லாம் இந்த உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி. அதுதான் அந்த தர்மருக்கு கிடைச்ச பாடம் தான் எனக்கு அந்த வனப்பருவத்தில் அன்னைக்கு கிடைச்சது. இல்லைன்னா நான் பல எழுத்தாளர்கள் 50 வயசில் 55 வயசில் இறந்து போயிடுறாங்க. அப்படி ஏன்னா இந்த உலகத்தோட பெயின் பூராத்தையும் வாங்கி தான் எழுத வேண்டியிருக்கு, கடத்த முடியாது. அதை நான் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. டெல்லியில் அந்த பெண்ணு நிர்பயாவுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம பேப்பரில் படிச்சுட்டு மறுநாள் கடந்து போயிடுறோம். ஆனால் நான் அதை உள்வாங்கி அந்த பெண்ணாவே மாறி அப்படி எழுதும்போது அது என்ன சாகடிச்சிடும், கொன்னுடும். அந்த பெயினை நான் அனுபவிச்சாகணும். அதை யாருமே படிக்கலை, என்னோட எழுத்தை யாருமே படிக்கலைங்கும் போது ஒரு உளவியல் நெருக்கடி வருது. நான் அடிக்கடி என்னோட நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், நான் பிச்சைக்காரர்களுக்கு மத்தியில் வைர நகைகளை விற்று கொண்டிருக்கிறேன், கண் தெரியாதவர்களுக்கு மத்தியில் ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறேன், காது கேளாதவர்கள் மத்தியில் சங்கீதம் இசைத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு புத்தகம் போட்டால் 100 காப்பி தான் விற்கிது. தமிழில் இருக்கிற முன்னணி 3 எழுத்தாளர்களில் நான் ஒரு ஆள். நான் எழுத்தாளர்னு சொன்னால் எந்த படத்துக்கு எழுதுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மொழியில், இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எழுதணுமா அப்படிங்கும்போது நலனோட கதை தான் எனக்கு வருது. பயிற்சி. என் நண்பர் சொன்னார், நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரி, நான்லாம் போப்பாண்டவர் மாதிரின்னு. அடுத்த தலைமுறையாக அவர் அதோட ஃப்ரூட்ஸ், அதோட விளை பொருட்களை நாங்கள் அனுபவிப்போம் அப்படின்னாரு. சரி, நானும் போப்பாண்டவராக மாறிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி புத்தகம் படிக்கணும், பயணம் செய்யணும். பயணம் பண்ணலைன்னாலும் பயண நூல்களையாவது படிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் பணம் மட்டுமே வாழ்க்கையோ, பணம் மட்டுமே சந்தோஷமோ கிடையாது. அப்படிங்கிறது தான் என்னுடைய இத்தனை ஆண்டு கால படிப்பு மூலமாக கற்றுக்கொண்டது. உங்கள்கிட்ட எதுவும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஸோ அப்போ ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், இவ்வளவு நேரம் என்னோட பேச்சை நீங்கள் என்னை பார்த்தேன். கடைசியில் தான் 2 ரோலை யாரும் கிளம்பிட்டாங்க. மற்றபடி இவ்வளவு நேரம் பொறுமையாக, அதுவும் இவ்வளோ டென்ஸான ஒரு பேச்சை ஏன்னா ஜோக்கெல்லாம் இல்லை, சிரிக்க வைக்கலை, அது மாதிரி பல விஷயங்களில் ரொம்ப கண்டென்ட் வேறு அதுக்கு இருக்கும்போது கேட்டபோது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அட்மாஸ்பியர் எனக்கு மணிப்பால் யூனிவர்சிட்டியை ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப அந்த டிசிப்ளின், அந்த கிளீனினஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பிரின்சிபல் சொன்ன மாதிரி. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இதெல்லாம் புக்கு படித்தா எல்லாமே நல்லதாக நடந்துன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாங்களாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இலக்கியம் படிக்க ஆரம்பித்தா நாங்களாம் மாற்றம் வரும்னு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? நிச்சயமாக நம்புகிறேன், நிச்சயமாக. ஏன்னா எது எப்படி இருந்தாலும் மனித வாழ்க்கைங்கிறது எப்படி வெளிச்சம் இருக்கோ அது மாதிரி தான் இருள். நான் இருளை தப்பாக சொல்லலை. இப்போ பெல்ஜியம் மாதிரி, கிரீன்லாண்டு மாதிரி, ஐஸ்லாண்டு எடுத்துங்களேன். ஐஸ்லாண்டு எடுத்துக்குவோம். ஐஸ்லாண்டில் 9 மாதம் குளிர் தான், ஐஸ் தான், ரொம்ப க்ளூமி லைஃப் தான்.
என்னோடய ஃப்ரெண்டு வந்து போயிட்டு ஒரு வருஷத்தில் ஓடி வந்துட்டான். ஒரு ஒரு க்ளூமியாக இருக்குப்பா அது லைஃபே, இப்போ ஒரு 12 மணி நேரம் இருட்டாகவே இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எப்போவுமே நமக்கு இன்பமாகவே இருந்துகிட்ருக்காது, ஒரு க்ளூமினஸும் இருக்கும். அந்த க்ளூமினஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு ப்ளஷராகவும் மாற்றிக்கிறதுக்கு சொல்லித்தர்றது தான் இலக்கியம். இப்போ இந்த நாவலை நீங்கள் படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், மோகமுள், தி. ஜானகிராமன். இந்த நாவலை படிக்கிறதுக்கு முன்னால் இருந்த டாக்டர் ரமேஷ் ஒருத்தர், இந்த நாவலை படித்த பிறகு இருக்கிற டாக்டர் ரமேஷ் வேற அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். நான் தி. ஜானகிராமன் நம்ம என்னோட நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, இதே வார்த்தையை தி. ஜானகிராமனை போட்டுட்டு சாரு நிவேதித்தான் போடுவாங்க. ஆனால் என்னுடைய ஆசிரியர் தி. ஜானகிராமன். இவர் தான் என்னை வந்து ரொம்ப தீவிரமாக மாற்றினவர். இன்னொருத்தரும் இருக்கார், அசோகமித்ரன். இந்த 2 பேரும் என்னுடைய ஆசிரியர்கள்னு சொல்லுவேன். இதில் கூட நான் ஒரு சில பகுதிகளை படித்து காமிக்கணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ரங்கண்ணான்னு ஒரு கேரக்டர் வருவார், அவர் எப்படி சங்கீதம் கேட்குறாருன்னு ஒரு பகுதி வரும். அதெல்லாம் அப்படியே தெய்வத்தை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த புக்கு அப்படியே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் தெய்வத்தை. அப்போது தெய்வத்தையே பார்த்தவன் எப்படி இருப்பான்? அப்போ இதுதான் பலருக்கும் சந்தேகம், இலக்கியம் படித்தா நமக்கு நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்குமா, அதாவது நல்லபடியாக வேறு மாதிரி இருப்போமா, அது அவ்வளோ உத்தரவாதமானதா இலக்கியம் படிக்கிறது அப்படின்னா? நிச்சயமாக அப்படி தான், நிச்சயமாக அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. இல்லைன்னா நீங்கள் இந்த ஆர்த்தர் ஆஷ் இருக்கான் பாருங்க, எய்ட்ஸ் வந்தாச்சு, 49 வயசில் மரணம், எப்பேர் அதை விட ஒரு துக்கம் இருக்காங்க? 49 வயசில் எய்ட்ஸு, அதை விட வந்து செத்து போகிறேன்னு, அதை விட ஒரு துக்கம். அந்த துக்கத்தை எப்படி மாத்துறான் பாருங்க, உலகத்துக்கு ஒரு செய்தியாக கொடுக்குறான் பாருங்க, ஒய் மீ அப்படின்ட்டு. அந்த விஸ்டம் வந்து கொடுத்தது அவனுக்கு யாரு? இந்த புத்தகங்களும் இந்த இலக்கியமும் தானே. ஆனால் குஷ்வந்த் சிங் 100 வயசு. ஆமாம், 100 வயசு. எங்கள் அப்பா நேற்று கூட விஸ்கி சாப்பிட்டு தான் தூங்கினாருன்னு சொல்கிறார் அவர் பையன். 100 வயசு. ஆனால் அவர் வாழ்க்கை மாதிரி, அவர் குடித்த விஸ்கி மாதிரிலாம் அவர் ஒரு பெக் தான். தினம் 2 மணி நேரம் ஸ்விம்மிங். இங்கே உள்ளவங்கலாம் அந்த விஸ்கியை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அவர் 2 மணி நேரம் வாழ்நாள் பூரா ஸ்விம் பண்ண ஒரு ஆள், ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு ஆள். 10 மணிக்கெலாம் தூங்கிடுவார், 4 மணிக்கு எழுந்திரிச்சுவார். அந்த மாதிரி ஆள் ஒரு பெக்கு விஸ்கி குடிக்கலாம். 10 மணிக்கு தூங்கி காலையில் 4 மணிக்கு எழுந்தது வாழ்க்கை பூரா. அவர் குடிப்பாருங்கிறத மட்டும்தான் மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவர் மாதிரி டிசிப்ளின்டாக வாழ்ந்தது வந்து, டிசிப்ளின் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஃபைன், ரொம்ப நன்றி.